இயேசு ஏன் பிறந்தார்? ஏழை கோலமதா நம்மையும் மீட்க பாசமா ஆறினில் வந்தாரே. நம்மையும் மீட்க பாசமா ஆறினில் வந்தாரே. இயேசு ஏன் பிறந்தார்? ஆவியை மீட்க பாசமா ஆறினில் வந்தாரே. நம்மையும் மீட்க பாசமா ஆறினில் வந்தாரே. உன்னதத்தில் மாமகிமை, இந்த பூமியிலே சமாதானம், மனிதர் மேலே பிரியமும் இன்றும் என்றும் உண்டாவதாக. உன்னதத்தில் மாமகிமை, இந்த பூமியிலே சமாதானம், மனிதர் பேரிலே பிரியமும் பாவியை மீட்க பாசமா ஆறினில் வந்தாரே. நம்மையும் மீட்க பாசமா ஆறினில் வந்தாரே. பாவசேற்றினிலே நாளும் மண்ணுலகினிலே, பாவசேற்றினிலே நாளும் மண்ணுலகினிலே, மாய இன்பத்திலே மனிதன் புரள்வது ஏன்? தேவன் நம் கொண்ட அன்பா காரணி மீதில் நம்மை தேடி வந்த இயேசுவிடம் தஞ்சமடைவோம். தேவனம் கொண்ட அன்பா காரணி மீதில் நம்மை தேடி வந்த இயேசுவிடம் தஞ்சமடைவோம். இயேசு ஏன் பிறந்தார்? ஏழை கோலமதா நம்மையும் மீட்க ஆறினில் வந்தாரே. நம்மையும் மீட்க பாசமா ஆறினில் வந்தாரே. சோதனைக்காரன் சாத்தானோ சங்காரன், சோதனைக்காரன் சாத்தானோ சங்காரன், அவனை அழித்திடவே இயேசு அவனியில் பிறந்தார். சோதனை நிறைந்த வாழ்வில் சோர்ந்திடும் மாந்தான், பொல்லா பிசாசை வென்ற இயேசு பாதம் நம்பிவா. சோதனை நிறைந்த வாழ்வில் சோர்ந்திடும் மாந்தான், பொல்லா பிசாசை வென்ற இயேசு பாதம் நம்பிவா. இயேசு ஏன் பிறந்தார்? ஏழை கோலமதா நம்மை மீட்க பாசமா பாரினில் வந்தாரே. நம்மையும் மீட்க பாசமா ஆறினில் வந்தாரே. இம்மை வாழ்வினிலே இம்மானுவேல் துணையே, இம்மை வாழ்வினிலே இம்மானுவேல் துணையே. இன்னல் மத்தியிலே இயேசு நம்
நம்முடன் உண்டே. காரிருளில் துன்ப வாழ்வில் கர்த்தர் நம் ஜோதி. ஒளி வீசும் ஜீவ பாதை செல்வோம் இயேசுவின் பின்னே. காரிருளில் துன்ப வாழ்வில் கர்த்தர் நம் ஜோதி. ஒளி வீசும் ஜீவ பாதை செல்வோம் இயேசுவின் பின்னே. இயேசு ஏன் பிறந்தார்? ஏழை கோலமதா. பாவியை மீட்க பாசமா பாரினில் வந்தாரே. நம்மையும் மீட்க பாசமா பாரினில் வந்தாரே. உள்ளம் நெருங்கிடுதே, நம் கர்த்தர் வருகிறாரே. காலம் நெருங்கிடுதே, நம் கர்த்தர் வருகிறாரே. எல்லாவற்றிற்குமே முடிவு சமீபமே. நம் கஷ்டம் நஷ்டம் தீரும் காலம் நிச்சயம் உண்டே. வானம் பூமி மாறும், கர்த்தர் என்றும் மாறாதவர். நம் கஷ்ட நஷ்டம் தீரும் காலம் நிச்சயம் உண்டே. வானம் பூமி மாறும், கர்த்தர் என்றும் மாறாதவர். இயேசு ஏன் பிறந்தார்? ஏழை கோலமதா. நம்மையும் மீட்க பாசமா பாரினில் வந்தாரே. பாவியை மீட்க பாசமா பாரினில் வந்தாரே. நம்மையும் மீட்க பாசமா பாரினில் வந்தாரே. பாரினில் வந்தாரே. கிறிஸ்துமஸ் பாடல்கள் பாடுவோம். சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும் இயேசுவே. சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம்
என் தேவன் என்னை ஆசீர்வதித்தார், தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. தேவன் என்னை ஆசீர்வதித்தார், தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். அதை பார்க்கும். நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே, நான் தடுத்து நின்ற போது இருக்கிறேன் என்றாரே. நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே, நான் தனித்து நின்ற போது இருக்கிறேன் என்றாரே. கர்த்தர் எந்தன் கரம் பிடித்து உன்னை விட்டு விலகே, நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. கர்த்தர் எந்தன் கரம் பிடித்து உன்னை விட்டு விலகே, நான் உன்னை என்று கைவிடேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என் தேவனால், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் முன்னேறுவேன், என் தேவனால் மதிலை தாண்டுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே, நான் மனம் தளர்ந்த போது திடன் கொள் என்றாரே. நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே, நான் மனம் தளர்ந்த போது திடன் கொள் என்றாரே. கர்த்தர் எந்தன் அருகில் நின்று உனக்காயாவும் செய்வேன், தேவை பார்த்து கொள்வேன் என்றாரே. கர்த்தர் எந்தன் அருகில் நின்று உனக்காயாவும் செய்வேன், உன் தேவை பார்த்து கொள்வேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான், என் தேவனால் முன்னேறுவேன், என் தேவனால். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என் தேவனால், என் தேவனால் நான், என் தேவனால், என் தேவனால் முன்னேறுவேன், என் தேவனால் மதிலை தாண்டுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள். மீண்டும் ஒரு முறை, என் தேவனால், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் முன்னேறுவேன், என் தேவனால் தாண்டுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். பாசிட்டிவாக பேசுகிறதுல
நமக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. தாராளமாக பேசலாம். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாமே பாசிட்டிவிட்டி. கர்த்தர் நமக்கு என்ன செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார், நாம் என்ன ஆவோம்னு சொல்லியிருக்கிறார். பாசிட்டிவாக பேசணும்னு நினச்சிங்கன்னா தேவன் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை பேசுங்க. அதுதான் உண்மையான பாசிட்டிவ். முரண்பாடாக இருக்கிறதுக்கு பேர் பாசிட்டிவ் கிடையாது. ஒருத்தர் ஒன்று சொன்னால் அதுக்கு எதிர்மறையாக ஏதாவது செய்கிறதுக்கு பேர் பாசிட்டிவ் கிடையாது. கடவுள் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதையே நாமும் சொல்லுவது தான் பாசிட்டிவ். அதுதான் முற்போக்கான சிந்தை. எதிர்மறையான சிந்தையே நிறைய நேரத்தில் முற்போக்கான சிந்தையாக நினச்சிக்கிறாங்க நிறைய பேர். யாருன்னா சொன்னால் நான் கேட்க மாட்டேன், அதுக்கு பேர் அவர்கள் நான் பாசிட்டிவாக இருக்கேன், நானாக இருக்கிறேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. அது நானாக இருக்கிறது இல்லை, அது சுயநலமாக இருக்கிறது. நாம் எப்போ நாம இருக்கிறோன்னா தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டிருக்கிறவர்களாக இருக்கிறோம். அந்த தேவ சாயல் தான் பாசிட்டிவாக பேசிச்சு. இருள் இருக்கும்பொழுது வெளிச்சத்தை பேசியது. ஒன்றுமில்லாமல் இருக்கும்பொழுது உண்டாக கடவது என்று பேசியது. ஆக கடவது என்று சொன்னது. அதை கண்டது. அந்த கண்கள், அதே பார்வை, அதே பேச்சை தேவன் நமக்கும் கொடுத்துருக்கிறார். இப்போ நாமளும் அது மாதிரி தான் பேசணும், பாசிட்டிவாக பேசணும். ஆண்டின் முடிவுக்கு வந்துருக்கிறோம், கொஞ்சம் பேசுவோமே அது மாதிரி. ஏதாவது காசாக வாங்கிட்டோம், அதுக்காக காசாக கொடுத்துட போகிறோம். வாய் நிறைய பேசுது. 40,000 வார்த்தை பேசுதான் ஒரு நாளைக்கு. பெண்கள் கொஞ்சம் முந்திக்கிறாங்க. நாங்கள் ஆண்கள்லாம் 30 தான், 30,000. பெண்கள் கொஞ்சம் 10,000 எக்ஸ்ட்ரா பேசுகிறாங்க. கொஞ்சம் எண்ணி பாருங்கள் என்ன பேசியிருக்கிறோன்னு. ஆனால் இந்த காலவேளையில் சொல்கிறேன், தேவனுடைய வார்த்தையை உங்கள் வார்த்தையாய் ஆக்கிக் கொள்ளுங்கள். இயேசு சொன்னார், தேவனுடைய வார்த்தையினால் மனுஷன் பிழைப்பான். அந்த வாயின் வார்த்தைகளால் மனுஷன் பிழைப்பான். தேவனுடைய வார்த்தைகளை உங்கள் வாயின் வார்த்தைகளால் மாற்றிக்கொள்ளும் பொழுது நீங்கள் பிழைப்பீங்க, நீங்கள் முன்னேறுவீங்க. நடக்காதது நடக்கும், வராதது வரும், அடைக்கப்பட்ட வழிகள் திறக்கும். ஹல்லேலூயா. ஒரு கிறிஸ்மஸ் பாட்டு முதல்ல நான் ஒரு ஸ்லோவாக பாடுறேன், அப்புறம் சேர்ந்து பாடுவோம். இது கொஞ்சம் நல்லாயிருக்கும், குத்து பாட்டு ஸ்டைலில் சேர்ந்து பாடுவோம். அவர் வந்தாரே, ஜீவன் தந்தாரே, நம்மை தம்மோடு சேர்த்து கொண்டாரே. அவர் வந்தாரே, மீட்பை தந்தாரே, நம்மை சொந்தமாயாக்கி கொண்டாரே. அவர் வந்தாரே, ட்ரை பண்ணுங்க. ஜீவன் தந்தாரே, நம்மை தம்மோடு சேர்த்து கொண்டாரே. அவர் வந்தாரே, மீட்பை தந்தாரே, நம்மை சொந்தமாக்கி. ஒன் மோர் டைம். அவர் வந்தாரே, மீட்பை தந்தாரே, நம்மை தம்மோடு சேர்த்து கொண்டாரே. அவர் வந்தாரே, மீட்பை தந்தாரே, நம்மை சொந்தமாக்கி கொண்டாரே. விண்ணோர் போற்றும் ராஜாதி ராஜன், மண்ணில் வந்தாரே தேவாதி தேவன். விண்ணோர் போற்றும் ராஜாதி ராஜன், மண்ணில் வந்தாரே தேவாதி தேவன். தீர்க்கர் உரைத்த வாக்கின்படி வந்தார் மேசியா சொன்னபடி. தீர்க்கர் உரைத்த வாக்கின்படி வந்தார் மேசியா சொன்னபடி. மாலும் மாந்தரை மீட்டிடவே, மீண்டும் மாளுகை தந்திடவே. மாலும் மாந்தரை மீட்டிடவே, மீண்டும் மாளுகை தந்திடவே. அவர் வந்தாரே, அவன் தந்தாரே, நம்மை தம்மோடு சேர்த்து கொண்டாரே. அவர் வந்தாரே, மீட்பை தந்தாரே, நம்மை சொந்தமாக்கி கொண்டாரே. அவர் வந்தாரே, ஜீவன் தந்தாரே, நம்மை தம்மோடு சேர்த்து கொண்டாரே. அவர் வந்தாரே, மீட்பை தந்தாரே, நம்மை சொந்தமாயாக்கி கொண்டாரே. தொலைந்து தூரம்
போன போதும் தொலைவு பாராமல் ஓடி வந்தார். தேடி நம்மை கண்டு கொண்டு தோளில் தூக்கி வைத்து கொண்டார். தொலைந்து தூரம் போன போதும் தொலைவு பாராமல் ஓடி வந்தார். தேடி நம்மை கண்டு கொண்டு தோளில் தூக்கி வைத்து கொண்டார். மேய்ப்பன் கரத்தில் இருந்து நம்மை எவரும் பறித்திட முடியாது. மேய்ப்பன் கரத்தில் எவரும் பறித்திட. அவர் வந்தாரே, ஜீவன் தந்தாரே, நம்மை தம்மோடு சேர்த்து கொண்டாரே. அவர் வந்தாரே, மீட்பை நம்மை இன்னொரு முறை. அவர் வந்தாரே, ஜீவன் தந்தாரே, நம்மை தம்மோடு சேர்த்து கொண்டாரே. அவர் வந்தாரே, மீட்பை தந்தாரே, நம்மை சொந்தமாயாக்கி கொண்டாரே. பாவ சேற்றில் மூழ்கி போனோம், கிருபையாலே மீட்டு கொண்டார். கிழக்கு மேற்கு உள்ள தூரம் பாவமெல்லாம் நீக்கி விட்டார். பாவ சேற்றில் மூழ்கி போனோம், கிருபையாலே மீட்டு கொண்டார். கிழக்கு மேற்கு உள்ள தூரம் பாவமெல்லாம் நீக்கி விட்டார். பாவியாக பார்ப்பதில்லை, நீதிமானாக பார்க்கின்றாரே. பாவியாக பார்ப்பதில்லை, நீதிமானாக பார்க்கின்றாரே. அவர் வந்தாரே, ஜீவன் தந்தாரே, நம்மை தம்மோடு சேர்த்து கொண்டாரே. அவர் வந்தாரே, மீட்பை தந்தாரே, நம்மை சொந்தமாயாக்கி கொண்டாரே. அவர் வந்தாரே, தந்தாரே, நம்மை தம்மோடு சேர்த்து கொண்டாரே. அவர் வந்தாரே, மீட்பை தந்தாரே, நம்மை சொந்தமாயாக்கி கொண்டாரே. புதிய ஜீவ மார்க்கத்தையே ரத்தம் சிந்திய திருத்திட்டாரே. தேவ சந்நிதியில் சேர்ந்திடவே துணிவை நமக்கு தந்திட்டாரே. புதிய ஜீவ மார்க்கத்தையே ரத்தம் சிந்திய திறந்திட்டாரே. தேவ சந்நிதியில் சேர்ந்திடவே துணிவை நமக்கு. தண்டனை தீர்ப்பு நமக்கு இல்லை, கிறிஸ்துவோடே சேர்ந்துட்டோமே. தண்டனை தீர்ப்பு நமக்கு இல்லை, கிறிஸ்துவோடே. ஓ, அவர் வந்தாரே, ஜீவன் தந்தாரே, நம்மை தம்மோடு சேர்த்து கொண்டாரே. அவர் வந்தாரே, மீட்பை தந்தாரே, நம்மை சொந்தமாயாக்கி. ஓ, எல்லாரும் அவர் வந்தாரே, ஜீவன் தந்தாரே, நம்மை தம்மோடு சேர்த்து கொண்டாரே. அவர் வந்தாரே, மீட்பை தந்தாரே, நம்மை சொந்தமாயாக்கி கொண்டாரே. விண்ணோர் போற்றும் ராஜாதி ராஜன் மண்ணில் வந்தாரே, தேவாதி தேவன். விண்ணோர் போற்றும் ராஜாதி ராஜன் மண்ணில் வந்தாரே, தேவாதி தேவன். தீர்க்கர் உரைத்த வாக்கின்படி வந்தார் மேசியா சொன்னபடி. தீர்க்கர் உரைத்த வந்தார் மேசியா சொன்னபடி. மாலும் மாந்தரை மீட்டிடவே மீண்டும் மாளுகை தந்திடவே. மாலும் மாந்தரை மீட்டிடவே மீண்டும் மாளுகை தந்திடவே. அவர் வந்தாரே, ஜீவன் தந்தாரே, நம்மை தம்மோடு சேர்த்து. அவர் வந்தாரே, மீட்பை தந்தாரே, நம்மை சொந்தமாயாக்கி கொண்டாரே. எல்லாரும் அவர் வந்தாரே, ஜீவன் தந்தாரே, நம்மை தம்மோடு சேர்த்து கொண்டாரே. அவர் வந்தாரே, மீட்பை தந்தாரே, நம்மை சொந்தமாயாக்கி. கொண்டாரே. அவர் வந்தாரே, ஜீவன் தந்தாரே, நம்மை தம்மோடு சேர்த்து கொண்டாரே. அவர் வந்தாரே, மீட்பை தந்தாரே, நம்மை சொந்தமாயாக்கி கொண்டாரே. ஹalleluya. ஒரு முறை ட்ரை பண்ணுங்க. அவர் வந்தாரே, மீட்பை தந்தாரே, நம்மை சொந்தமாய.
அவர் வந்தாரே மீட்பை நம்மை எல்லாரும் அவர் வந்தாரே ஜீவன் அவர் மீட்பை நம்மை சொந்தமாயாக்கி கொண்டாரே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் உம் பாதம் ஒன்றே என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. கடலின் மீது நடந்திட்ட உம் அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதா எனக்குள்ள கவலை. காற்றையும் கடலையும் அதட்டிய உம் அற்புத வார்த்தைகள் எந்தன் துணையாய் நிற்பதா எனக்கேது கவலை. கடலின் மீது நடந்திட்ட உம் அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதா எனக்குள்ள கவலை. காற்றையும் கடலையும் அதட்டிய உம் அற்புத வார்த்தைகள் எந்தன் துணையாய் நிற்பதா எனக்கு எது கவலை. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்ட நேசர் உண்டு பயமில்லையே. பார்வோன் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க கர்த்தர் உண்டு பயமில்லையே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே,
இயேசுவுக்கே. இன்னொரு முறை ஆராதனை ஆராதனை ஓ ஆராதனை ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை இயேசுவுக்கே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. கரங்களையும் இருதயங்களையும் கர்த்தருக்கு நேராக எடுத்து சொல்வோம். உம் பாதத்தை நான் பிடிக்கிறேன் ஆண்டவரே, உம் கால்களிலே நான் விழுகிறேன், தாழ பணிகிறேன். நீர்தான் ஆண்டவர், நீர்தான் இரட்சகர், நீர்தான் கர்த்தர், நீர்தான் எனக்கெல்லாம். நீர் என்னோடு இருக்கும் பொழுது, உம் வார்த்தை என்னை தேற்றும் பொழுது பயமில்லை, எந்த சூழ்நிலை குறித்தும் பயமில்லை. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலவேளை எங்களோடு பேசும் கர்த்தாவே, உமது உன்னத நாமத்தை எங்கள் மத்தியிலே மகிமைப்படுத்தும். உம் கரங்களிலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். நம்ம எல்லாரும் சொல்லுவோம். தயவு செய்து உட்காருவோம். சிறு பிள்ளைகள் நீங்கள் சண்டே ஸ்கூல் போகலாம். ஐந்தாம் அதிகாரம் 17வது வசனம் நான் வாசி. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாய். இந்த வேத பகுதியின் அடிப்படையில் நான் கடந்த சில வாரங்களுக்காக போதித்து கொண்டு வருகிறேன். அடையாள நெருக்கடி. நாம் யார் என்பது கேள்விக்குறியாகும் போது அதனால் நாம் சந்திக்கிற விளைவுகள், அது நம்ம எங்க கொண்டு போய் விடுகிறது. நாம் யார் என்பதை உறுதியாய் பற்றி கொள்ளும்பொழுது, பிடித்து கொள்ளும்பொழுது, நம்பும்பொழுது அதனால் உண்டாகிற நமக்கு உண்டாகிற ஸ்லாக்கியங்களை நான் போதிக்க ஆரம்பித்தேன். அதில் சில காரியங்களை சொல்ல ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுத்தேன். இந்த வேத பகுதியை நம்ம வாரம் வாரம் வாசிக்கிறோம், ஆனால் இதிலிருந்து நான் இன்னும் உங்களுக்கு விளக்கம் கொடுக்கல. ஆனால் இன்னைக்கு இதுக்குள்ளே தான் போகிறோம். 13வது வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் தான் இந்த நாம் தெரிந்து கொண்ட வேத பகுதி. இதிலிருந்து தான் நான் போதிக்க போகிறேன். ஆனால் இந்த வேத பகுதியை குறித்து ஒன்றுமே சொல்லவே இல்லை நான். ஆனால் ஒரு துவக்கம் கொடுத்தேன். நாம் எதனால் அடையாளத்தை தொலைக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற எதிர்மறையான சூழ்நிலைகள், நமக்கு விரோதமான சூழ்நிலைகள் வரும்பொழுது அப்போ தான் உண்மையிலே நாம் யார் என்ற அறிவு நமக்கு வரும். அப்போ தான் நாம் கண்டுபிடிக்கவே முடியும். அப்படின்றதெல்லாம் நான் எடுத்து காட்டிட்டு வந்தேன். அதில் சொன்ன 2 விஷயத்தை நம்ம எல்லாருமே கடைப்பிடிக்கணும். அதை செய்யும்போது
அதை செய்யும்போது நமக்கு ஒரு துவக்கம் உண்டாகிறது. அது என்னன்னா, நான் சொன்ன உலகத்தார் கூட இதை, கடவுளே இல்லைன்னு சொல்லுகிறவர்கள் கூட, கடவுளை பல விதங்களில் நம்புகிறவர்கள் கூட இந்த விஷயத்தை தெளிவுபடுத்திக்கிறாங்க. அது என்னன்னா, வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் உண்டு. தெர் இஸ் எ பர்பஸ் ஃபார் எவ்ரிதிங். இந்த பூமியிலே வாழ்கிற வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை கண்டுபிடித்து என் திறமை என்ன, என்னால் என்ன செய்ய முடியும், என்னுடைய பலன் என்ன, என்னுடைய பலவீனம் என்ன, இதெல்லாம் கண்டுபிடிச்சு அதை வாழ்ந்து அதனால் சாதித்து அதனால் வாழ்க்கையில் உறுதியாக நிற்கக்கூடிய மனிதர்களை பார்க்குறோம். அவங்க கிறிஸ்தவர்களாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நோக்கம் தெரிந்தால் போதும். ஆனால் நோக்கம் தெரிந்தால் அறக்குறை தான். அது பாதி தான் அது சரியானது. எப்பயுமே பாதி உண்மை பொய்க்கு சமம். வெறும் நோக்கத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதுமா? உண்டாக்கினவர் தானே அந்த நோக்கத்தை கொடுத்தாரு. நோக்கத்தை மட்டும் எடுத்துக்குவேன், உண்டாக்கினவரை விட்டுருவேன்னு சொன்னா எப்படி? அப்போ உண்டாக்கினவரோடு நாம் நம்மை இணைத்து கொண்டு, அந்த உண்டாக்கினவர் நமக்கு என்னெல்லாம் சொல்லியிருக்கிறார், அவர் நம்ம எப்படி பார்க்கிறார், அவர் எந்த நோக்கத்துக்காக நம்மளை உண்டாக்குனார் என்பதையெல்லாம் கண்டுபிடிக்கிற வேலை தானே பெரிய பிரதான நோக்கமாக இருக்கணும். அடுத்தது தானே மற்ற நோக்கங்களை குறித்து நாம் அறிய வேண்டும். வெறும் நான் யார், என்னால் என்ன செய்ய முடியும்னு தெரிஞ்சால் போதாது. இதையெல்லாம் எதுக்காக எனக்கு கொடுத்தார், இதெல்லாம் ஏன் என்ன செய்ய வைக்கிறார், எதுக்காக எனக்கு குடும்பத்தை கொடுத்தார், எதுக்காக எனக்கு தொழிலை கொடுத்தார், எதுக்காக எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்தார், இதை கொடுத்தவர்கிட்ட கேட்டால் தானே தெரியும். வெறும் நான் என்ன செய்ய முடியுன்றதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதாது. இதெல்லாம் ஏன் செய்ய வைக்கிறார், என்ன ஏன் இப்படி என்ன வச்சிருக்கிறார் அப்படின்றத அவர் மூலமாக அறிந்து கொள்கிறது. அதுக்கு நான் சொன்னேன் 5 காரியம் சொன்னேன். அதை திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறேன். ஏன் உண்டாக்கினவரை நாம் சார்ந்து கொள்ள வேண்டும், அவரோடு இணைத்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்கு சொன்னேன். அவர் ஆலோசனையின் தேவன், ஆலோசனை கர்த்தா. அவர் கொடுக்குற ஆலோசனை நமக்கு அவ்வளவு பலமானது, ஆச்சரியமானது. எந்த நிலைமையில் இருந்தாலும் அந்த ஆலோசனையை எடுத்துக்கிட்டு வாழ்க்கையில் எங்கே போய் முட்டி மோதிக்கிட்டு இருந்தாலும் திசை திருப்பிக்கலாம், வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை உருவாக்கிக்கலாம். அப்புறம் அவர் ஒரு டீச்சர்னு சொன்னேன், அவர் ஒரு போதகர்னு சொன்னேன். வெறும் கவுன்சிலர் மட்டும் இல்லை, வெறும் ஆலோசகர் மட்டும் இல்லை, அவர் ஒரு போதகர். அவர் சொல்றார், உன் மேலே கண்ணை வச்சு உனக்கு நான் போதிப்பேன், நான் உனக்கு போதிப்பேன் அப்படின்றார். பிரயோஜனமானதை உனக்கு போதிப்பேன் அப்படின்னு சொல்றார். ஸோ ஒரு குட் டீச்சர். அடுத்து சொன்னேன், ஒரு வைத்தியன், ஒரு மருத்துவர். அவரே தன்னை இப்படி சொல்றார். இயேசு இந்த பூமியில வந்து இருக்கும்போது சொல்றாரு, நான் பிணியாளிகளுக்கு வைத்தியனாக இருக்கிறேன். வெறும் உடல் மட்டும் நோய் வாய்ப்பட்டவர்கள் இல்லைங்க, மனநோய் நிறைய பேருக்கு இருக்கு. உடல்ல நல்லா தான் இருக்காங்க, டெய்லி எழுந்து சாப்பிட்டு உடல்லாம் நல்லா தான் வச்சுக்கிறாங்க, எந்த நோயுமே கிடையாது. மனநோய் ரொம்ப இருக்குது. அப்படி மனநோயோட வாழ்ந்தோம்னா கொஞ்ச நாள்ல அது உடல் நோயையும் கொண்டு வந்துடும். இந்த மன பிரச்சனையிலிருந்தும் வெளியில வரணும். இயேசு ஒரு நல்ல மருத்துவர். அவர்கிட்ட நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒரு மருத்துவர் கையில உடலை எப்படி ஒப்பு கொடுக்குறோமோ அது மாதிரி நம்ம வாழ்க்கையை கையில ஒப்பு கொடுக்கணும். ஒரு மருத்துவர் கையில நீங்க ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா அவர் கையில் இருக்கிற கத்தி, அவர் கையில் இருக்கிற மருந்து வெறும் உங்களை சுகமாக்குவதற்காக பயன்படுத்தப்படும். ஒரு திருடன் கையில் இருக்கிற கத்தி எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அது கொலை பண்றதுக்கு உங்களை தாறுமாறா வெட்டும். இதே ஒரு மருத்துவர் கையில் இருக்கிற கத்தி எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அந்த கத்தி கூட எவ்வளவு ஷார்ப்பா இருந்தாலும் அது சுகத்துக்காக மட்டும்தான் பயன்படுத்தப்படும். அப்போ தேவன் எப்படிப்பட்ட மருத்துவர், அவர் எப்படி நம்முடைய சரீரத்தை சுகமாக்க, நம்ம உடலை சுகமாக்க, வாழ்க்கையை சரி பண்ண அவரால் முடியும். அவர் சொல்றாரு, நான் ஒரு புது இருதயத்தை உனக்கு தருவேன், கல்லான இதயத்தை எடுத்து போட்டு உனக்கு நியூ ஹார்ட் தருவேன், ஒரு புது இருதயத்தை தருவேன். சரீரத்துல இருதய மாற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள், இருதயத்தை மாற்று அறுவை சிகிச்சை செய்கிறார்கள்.
இன்னொருவருடைய இருதயத்தை எடுத்து, பழுதடைஞ்ச இருதயத்தை எடுத்துட்டு இன்னொரு நல்ல இருதயத்தை எடுத்து அதில் வச்சு உயிர் வாழ வைக்கிறாங்க. இதெல்லாம் சாத்தியம் நிரூபிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு இந்த எண்ணம்? இந்த இருதயத்தை மாற்றி என்ன பிரயோஜனம்? வெறும் உடலுக்குள்ள இருக்கிற இருதயம் மாறி என்ன பிரயோஜனம்? அதே கோபம், அதே குணம், அதே பேச்சு, அதே செயல், எந்த மாற்றமும் தெரியலனா அப்போ அதுல பெரிய பாதிப்பு இல்லையா? உடல் மட்டும் நல்லா இருந்து என்ன பிரயோஜனம்? நல்லா சிலர்லாம் உடலெல்லாம் டெய்லி போய் எக்ஸசைஸ் பண்ணி நல்லா வச்சுக்கிறாங்க, அது பாராட்டக்கூடியது. எல்லாருக்கும் அந்த உற்சாகம் இருக்காது. இந்த குளிரில் நீங்கள் போய் கிரவுண்டில் போய் பாருங்கள், எல்லாம் ஓடிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம இழுத்து போத்து தூங்கிட்டு இருப்போம், அவங்க நல்லா ஓடிக்கிட்டு இருப்பாங்க, நல்லா உற்சாகமாக உடம்பை பார்த்துக்குவாங்க. உடலை பார்த்துக்கிறது நல்லது, ஆனால் உடலுக்கு மட்டும் நல்ல உடை, நல்ல வஸ்திரம், நல்ல வீடு, நல்ல உணவு கொடுத்தா போதுமா? ஒரு நிஜ மனுஷன் இருக்கானே உள்ள, அந்த நிஜ மனுஷனுக்கு ஒரு இருதயம்னு ஒன்று இருக்கு. அதுதான் இந்த வாழ்க்கைக்கே ஆதாரமா இருக்கு. வேதம் சொல்லுது, அங்கிருந்து தான் ஜீவன் புறப்படுகிறது, அங்கிருந்து தான் எல்லாமே புறப்படுகிறது. ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்த முடியுமா? இருதயத்திலிருந்து வருகிறவைகள் எல்லாம். எது? இந்த லேப்டாப்னு அடிக்கிற இருதயத்திலிருந்து இல்லை, உள்ள ஒரு இருதயம் இருக்கு, அதுதான் நிஜ இருதயம். அதுக்குள்ள இருந்து தான் எல்லா நல்லவைகளும் தீயவைகளும் அங்கிருந்து தான் பிறப்பிக்கப்படுகிறது. அது அங்கிருந்து தான் பிறப்பிக்கிற ஒரு இடம். அது ஒரு கர்ப்பம் மாதிரி. அது உள்ள அது பெற்று எடுக்கும், நல்ல வாழ்க்கையை பெற்று எடுக்கும். ஆனா பாவத்தால கெட்டு போயிடுச்சு. அப்ப கடவுள் என்ன பண்றாரு? சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமா, நான் உங்களுக்கு புதிய இருதயத்தை தருவேன். புது இருதயத்தை தரக்கூடிய மருத்துவர் அவர். அப்புறம் சொன்னேன், அவர் நல்ல மேய்ப்பர்னு சொன்னேன், அவர் நல்ல வழிகாட்டி, ஆலோசனை தருகிறார், போதிக்கிறார், மருத்துவராக இருக்கிறார், மேய்ப்பராக இருக்கிறார். ஆண்டவருடைய ஆலோசனைகளிலே வழி நடத்தப்பட நம்ம ஒப்பு கொடுக்கும்பொழுது நம்ம வாழ்க்கையை திசை திருப்ப முடியும். கடைசியா போன வாரத்துல முடிக்கும் போது சொன்னேன், ஒரு உடன் வேலையாள் போல இருக்கிறார், கோல் லேபரர். ஒரு உடன் வேலையாள் போல அவர் இருக்கிறார். மத்தேயு 11:28 வாசிக்கிறோம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொன்னார். அது அதை மட்டும் படிச்சு முடிச்சுட்டா, அதுக்கு பின்வரும் வேத பகுதியில படிக்காம அதை மட்டும் படிச்சுட்டு பல நேரங்கள்ல இயேசு எனக்கு ஒண்ணுமே பண்ணலையேன்னு நினைக்கிறோம். வருத்தத்தோட வந்திருக்கிறான், ஆனா இயேசு எதுவுமே பண்ணலையேன்னு நினைக்கிறோம். இல்லை, கோலேபரர். அடுத்த வசனத்துல வாசித்தீங்கன்னா அவர் சொல்றாரு, என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்றாரு. நீ ஏற்கனவே ஒரு வெயிட் வச்சிருக்க, அதை இறக்கி வச்சிரு, நான் உனக்கு ஒரு வெயிட் உன் மேல வைப்பேன், அதை நீயும் நானும் சேர்ந்து சுமப்போம். நீ சுமக்கும் போது நானும் உன் கூட சேர்ந்து சுமப்பேன். 2 பேரும் சேர்ந்து சுமந்தா இந்த வாழ்க்கையில முன்னேறி செல்ல முடியும். நானும் உன் கூட இருந்து நீ சுமக்கிற காரியங்களை நானும் சேர்ந்து உன் கூட சுமப்பேன். அதனாலதான் தாவீது சொல்றார், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. அப்போ ஆண்டவரோடு கூட சமமா பழகணும், ஆண்டவரோடு கூட நேரத்தை செலவு பண்ணணும். அவரோடு ஒரு ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களாக இருந்துடாம தேவனோடு ஒரு தனிப்பட்ட தொடர்புடையவர்களாக, அவரோடு ஒரு நெருக்கமுள்ள ஒரு ஆர்கானிக் ரிலேஷன்ஷிப், ஒரு நெருங்கிய தொடர்புள்ளவர்களாக நம்ம மாற்றிக்கொள்ளணும். அவரோட பேசணும், அவர் சொல்றதை கேட்கணும், அவரோடு நாம பேசணும். அவர்கிட்ட பேசுறீங்களா? அவரோட சொல்றீங்களா? உங்க வாழ்க்கையில அவர் தலையீடு அவருக்கு இடம் கொடுக்குறீங்களா? அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அவர் உங்களுடைய வாழ்க்கையில சொல்லுகிறத நீங்க கேட்க முடியுதா? அப்ப நீங்க அவரோட தொடர்புல இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அவரோடு பேசுறது இல்லை, அவர் பேசுறத கேட்கறது இல்லை, அவர்கிட்ட எதையும் நீங்க ஷேர் பண்ணிக்கிறது இல்லை, அவர் உங்ககிட்ட எதை ஷேர் பண்றதையும் உங்களால ரீட் பண்ண முடியல, கேட்டுக்க முடியலன்னா அப்ப நாம அடையாள நெருக்கடியில இருக்கிறோம். நம்ம வாழ்க்கைய நம்ம கொஞ்சம் நிறுத்தி, அதுக்கு தான் ஞாயிற்றுக்கிழமையை நான் யோசிக்கிறேன். ரோட்ல போகும்போது
நிறைய ஸ்பீட் பிரேக். அந்த ரோடு போடும்போது இந்த சென்னையில் மட்டும் குறிப்பிட்ட ஊர்களெல்லாம் சென்னையில் மட்டும் அந்த ரோடு போடுற வர்றவங்கையில் காசு கொடுத்தீங்கன்னா அவன் உங்கள் வீட்டு வாசலில் ஒரு மேடு ஏற்படுத்தி கொடுப்பான், ஒரு ஸ்பீட் பிரேக் ஏற்படுத்தி கொடுப்பான். ஒரு ரோட்டில் எத்தனை ஸ்பீட் பிரேக்! எங்களுக்கும் போட்டு விட்டுருங்க, வேகமாக வரானுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பீட் பிரேக் போட்டு விட்டுறாங்க. அந்த ஸ்பீட் பிரேக் என்ன பண்ணும்? தடை பண்ணும், வேகத்தை தடை பண்ணும். நான் ஞாயிற்றுக்கிழமையா அப்படி தான் பார்க்குறேன், எனக்கு அப்படி தான் பார்க்குறேன். நான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் எனக்கு அப்படி தான் எடுத்துக்குவேன், தினமும் அப்படி தான் எடுத்துக்கணும். ஆனால் ஒரு ஞாயிற்றுக்கிழமையை கொஞ்சம் ஸ்பெஷலாக பார்க்குறேன். இப்படி கூடி வந்து தேவ வார்த்தையை எடுத்து நம்ம முன்ன வச்சு கொஞ்சம் ஸ்பீடை ஸ்லோ பண்ணுங்க, கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்க. ஸ்லோ பண்ணி யோசித்து பாருங்க, இந்த மாதிரி எனக்கு தேவன் இருக்கிறாரா? ஆலோசனை கர்த்தாவா இருக்கிறாரா? போதிக்கிறவரா இருக்கிறாரா? வைத்தியரா இருக்கிறாரா? மெய்ப்பரா இருக்கிறாரா? வேலையா உடன் வேலையாளை போல எனக்கு இருக்கிறாரா? கொஞ்சம் நிறுத்தி யோசிச்சு பாருங்க. அடிக்கடி நம்ம வீட்டிலையும் கேள்வி கேட்கணும். ஒரு நல்ல அப்பாவா நான் இருக்கேனா? ஒரு நல்ல புருஷனா நான் இருக்கேனா? நல்ல மனைவியா நான் இருக்கேனா? ஒரு நல்ல பெண்ணா நான் இருக்கேனா? நல்ல மகளா நல்ல மகனா நான் இருக்கேனா? நான் சரியா இருக்கேனா அப்படின்னு அடிக்கடி நம்மளை நிறுத்தி பார்க்கணும். அப்படியே போயின்னு இருக்கக்கூடாது, இஷ்டத்துக்கு ஒரு மாதிரி வளர்ந்துடக்கூடாது. என் செடியெல்லாம் தாறுமாறா வளர்ந்துச்சுன்னு வச்சுங்களேன், கார்டனர் தோட்டக்காரன் ஒருத்தர் இருப்பான், அவன் வெட்டிடுவான். அதெல்லாம் ஒரு மாதிரி வளருதுன்னா வெட்டியை தூக்கி போட்டுருவான். அதெல்லாம் அது நல்லா இருக்காது பார்க்கறது. அது மாதிரி வாழ்க்கையில் சில நேரங்களில் இன்னைக்கு காலையில் உட்காந்து வெட்டிட்டு இருக்கிறோம். எதெல்லாம் என் வாழ்க்கையில் வெட்டப்படணும், எதெல்லாம் என் வாழ்க்கையில் கழிக்கப்படணும், எதெல்லாம் என் வாழ்க்கையில் கொஞ்சம் சரி பண்ணப்படணும். புது வருஷத்துக்கு போயிடுவோம், அன்னைக்கு ஃபுல்லாக ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும் சொல்கிறது, ஊரெல்லாம் சொல்கிறது, ஃபோனை போட்டு ஸ்டேட்டஸில் வாட்ஸ்அப்பில் பார்க்குறவங்களுக்கெல்லாம் சொல்கிறது ஒரே. அதுக்கப்புறமா எந்த நியூவும் இருக்காது, வெறும் வருஷம்தான் புதுசாக 25 26 மாறி இருக்கும். சிலருக்கு புது துணி கிடச்சிருக்கும், சிலருக்கு கேலண்டர் கிடச்சிருக்கும், புது கேலண்டர், டெய்லி கேலண்டர், புது கேலண்டரை நீங்கள் மாட்டிக்கலாம். ஆனால் வேற எதுவுமே மாறி இருக்காது. அப்படிதான் நிறைய நேரங்களில் வருஷங்களை ஓட்டிடுறோம், காலங்களை ஓட்டிடுறோம். ஏன் இந்த ஆண்டின் கடைசியில் கொஞ்சம் நிறுத்துவோம். இன்னைக்கு ஆண்டவரே நான் நிறுத்தி பார்க்கிறேன், உமக்கு முன்பாக நான் நிறுத்தி பார்க்கிறேன். நான் யார் என்பதை நான் பார்க்கணும். நான் யாருன்றதை பிறர் பார்க்குறாங்க, நான் யாருன்றத என்னை பற்றி என்னென்னவோ சொல்கிறாங்க. நான் யாருன்றதை நான் பார்க்கணும். எனக்கு காண்பியும், எனக்கு உதவி செய்யும். அந்த ஜெபத்தோட தான் இந்த காலை வேளையில கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்கணும். நான் திரும்பவும் முன்னாடி சொன்னதுக்கே திரும்பி போகிறேன். அது என்னன்னா, நம்முடைய வேலை நம்முடைய அடையாளம் இல்லை, நம்முடைய குடும்பம் நம்முடைய அடையாளம் கிடையாது. ஆனால் இன்னத்தான் குடும்பம் நம்முடைய சமுதாயத்தை அதுதான் உருவாக்குது. குடும்பம் தான் வாழ்க்கையை உருவாக்குது, குடும்பம் தான் ஒரு பெரிய சந்ததியை உருவாக்குது. ஆனால் குடும்பம் நம்முடைய அடையாளம் கிடையாது. சிலர்லாம் அந்த குடும்பத்தை பிடிச்சி தொங்கிட்டு இருக்குது, நாங்களாம் அப்படி ஆக்கும், நாங்களாம் இப்படி ஆக்கும், எங்கள் அம்மாலாம் இப்படி ஆக்கும், எங்கள் அப்பாலாம் அப்படி ஆக்கும்னுலாம் போவாங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, அதெல்லாம் வீண் பெருமை. அந்த பெருமையெல்லாம் வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த காலத்துக்கு ஒரு வேலை செட் ஆகிருக்கும், அந்த காலத்தில் இருக்கிறவங்க சகிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க, அந்த காலத்தில் இருக்கவங்க பல்ல கடிச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க. பண்ணுறதெல்லாம் பார்த்துக்கிட்டு வேற வழி இல்லை, எழுத்து பேசினா உதவுலோன்னு சொல்லிட்டு வாயை மூடிட்டு இருந்திருப்பாங்க. நாங்களாம் அப்படி ஆக்கும், எங்கள் குடும்பம்லாம் இப்படி ஆக்கும், எங்கள் பரம்பரைலாம் இப்படி ஆக்கும், கூட கொஞ்சம் சேர்த்துக்கிறது எங்கள் ஜாதியெல்லாம் அப்படி ஆக்கும். ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அதெல்லாம் என்ன உதவி செஞ்சிச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு உதவி செய்யவே செய்யாது. அடையாளத்தை நம்ம எப்படி பார்த்துட்டு இருக்கோம்? வேலை தான் வச்சு, அந்த ஃபைனான்ஸ் வச்சு, காசு இருக்கிறத வச்சு தான் சிலருடைய அடையாளமே. காசு இல்லைன்னா அவங்க ஏதோ தங்கள் வாழ்க்கையை தொலைச்சதா நினைச்சிடறாங்க. சிலர் படிப்பு தான் அடையாளமாக்கி வச்சிருக்காங்க, சிலர் தங்களுடைய குடும்ப பின்னணியை தான் அடையாளமாக வைத்திருக்கிறார்கள். அப்ப இதெல்லாம் அடையாளம் கிடையாது. இந்த அடையாளங்கள் உங்களை ஒரு நாள் இதெல்லாம் மாறும். இன்னைக்கு நீங்க கொஞ்சம் வறுமையில் இருக்கலாம், ஒரு காலம் வரும் நீங்க அநேக வறுமை உள்ளவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யக்கூடிய விதத்துல மாற முடியும். ஸோ பொருளாதாரம் உங்களுடைய உண்மையான அடையாளம் கிடையாது. பொருளாதாரத்தை பெரிதுபடுத்தி
அநேகர் தங்கள் அடையாளத்தை தொலைத்திருக்கிறார்கள். நம்மளாம் நல்லா இருக்கணும், காசு இருக்கணும், பொருள் இருக்கணும், இதுதான் அடையாளமாவே கருதி தங்களுடைய வாழ்க்கையை தொலைத்தவர்கள் எத்தனையோ பேர். என் குடும்ப கௌரவத்தை காக்கணும்னு சொல்லி குடும்ப கௌரவத்துக்காக எந்த கௌரவத்தை, இதை ஒன்னுத்துக்கும் பிரயோஜனமே இல்லாத, ஒன்னுத்துக்குமே உதவியே இல்லாத குடும்ப கௌரவத்தை தூக்கி பிடிச்சிக்கிட்டு தங்கள் வாழ்க்கையை, தங்கள் பிள்ளைகளை இழந்தவர்கள் இருக்கிறாங்க. தங்கள் குடும்பத்தை இழந்தவங்க இருக்கிறாங்க. உறவை இழந்தவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஒண்ணுமே இருக்காது, அதுல ஒண்ணுமே இல்லை. அதுல சிலர் தங்கள் அடையாளத்தை சில ஃபால்ஸ் ஐடல்ஸ் வச்சுக்கிறாங்க, சில ஹீரோஸ் வச்சிருக்கிறாங்க. அவங்கள மாதிரி பேசுறது, அவங்கள மாதிரி ஸ்டைல் பண்றது, அவங்கள மாதிரி உடுத்துறது, அவங்கள மாதிரி வாழ்க்கைய பண்றது. வர வருஷம் தெரிஞ்சிடும் எவ்வளோ பேர் முட்டாள்களாக இருக்கிறாங்க. ஓட்டு போடும்போது தெரியும் எவ்வளோ முட்டாள்கள் ஓட்டுகள் போட போகிறார்கள் தெரியும். ஏன்னா சிலர்லாம் ஒரு சில ஹீரோஸ் வச்சிருக்கிறாங்க, அவங்க தான் அவர்களுடைய இது. அதனால அதுக்கு பைத்தியமா ஆயிடுறது. ஒருத்தர் சொல்றாரு, இப்படி பைத்தியமா இருக்கு. ஆமா, நான் பைத்தியம் தான் அப்படியே சொல்றான். நான் பைத்தியம் தான் ஒத்துக்கிறான், பைத்தியம்னு. அப்ப இவன் தலைவன் யாரா இருப்பான் யோசிச்சு பாருங்க. இவன் தலைவனும் அந்த மாதிரி இருக்கிறதுனாலதான் இவன் இப்படி ஆயிடுறான். யாரை பின்பற்றுவோமோ அவர்களை தான் பிரதிபலிப்போம். இயேசு சொன்னார், நீங்க இன்னைக்கு போய் தைரியமா தெருல நின்று என்னை பின்பற்றுங்கள் உங்களால சொல்ல முடியுமா? மனசாட்சி தொட்டு சொல்லி யோசிச்சு பாருங்க, அப்படி சொல்ல முடியுமா? எங்கேயோ ஒரு இடத்துல தவறி இருக்கும், எங்கேயோ ஒரு இடத்துல சொதப்பி இருக்கும். நம்ம ஒரு நல்ல ரோல் மாடல் இல்லை, நம்ம ஒரு நல்ல ஃபாதரா இல்லை, நல்ல ஒரு தொழிலாளியா இல்லை, நல்ல ஒரு மனுஷனா இல்லை. எங்கேயோ நமக்குள்ள ஒரு குற்ற உணர்வு இருக்கு. நான் ஒருத்தரை பார்த்து என்னை பின்பற்றுன்னு சொல்ல முடியுமா? ரொம்ப கஷ்டம். இயேசு தைரியமாய் சொன்னார், என்னை பின்பற்று. அவர் சொன்னார், ஐ எம் யுவர் ரோல் மாடல். நான் உன்னுடைய உண்மையான ரோல் மாடல். பின்பற்றணும்னு நினைச்சேன்னா நீ என் பின்னாடி வா, என் பின்னே வா அப்படின்னு கூப்பிட்டார். சிலர் அடையாளத்தை அப்படிதான் வச்சிருக்காங்க, ஃபால்ஸ் ஐடல்ஸ். சிலர் காப்பி கேட் மென்டாலிட்டி, சிலரை மாதிரியே சிலர் இருக்க, அவங்கள மாதிரி இருக்க ட்ரை பண்றது. அது ரொம்ப பெரிய பிரச்சனையை உருவாக்கும். அது ரொம்ப நம்முடைய அடையாளத்தை பாதிக்கும். சிலரை காப்பி கேட் பண்றது, அவங்க பண்ற மாதிரியே பண்றது, அவங்கள மாதிரியே எது செஞ்சாலும் செய்யறது. அது அவர்களுடைய தனிப்பட்ட தேவை, அவர்களுடைய தனிப்பட்ட ஆசை, அவர்களுடைய காரியம் சொல்றத விட்டுட்டு அவங்க என்ன பண்ணாங்க, அதனால என்ன ஆகுறது, அவங்கள மாதிரி நானும் இருக்கணும்னு சொல்லி அவங்க இணையா கடனை வாங்குறது. அவங்க கையில காசு இருக்கு அதனால அப்படி பண்றாங்க. இவங்க அவங்கள மாதிரி தான் நானும் இருக்கணும்ன்ட்டு அந்த ஒரு நாள் கல்யாணத்துக்கு, அந்த 2 மணி நேரத்துக்கு, அந்த 3 மணி நேரத்துக்கு அவ்வளோ செலவு. என்ன நினைக்கிறாங்க, கௌரவமா பண்ணணும், நல்லா பண்ணணும், நல்லா பண்ணணும். ஏன்னா அவங்க நல்லா பண்ணாங்க, அவங்க இப்படி இருக்காங்க, அவங்க பையனை அங்க படிக்க வைக்கிறாங்க, அவங்க இப்படி பண்றாங்க, அவங்க இதை செய்யறாங்க, அதனால நானும் செய்யணும். அவங்க கார் வாங்கினாங்க, நானும் வாங்கணும். நான் கார் வாங்கணும்னு வாங்குறது இல்லை, அவன் வாங்கிட்டானா அப்ப நானும் வாங்க, 2 போய் லோன் வாங்கிடுறேன். இப்படிதான் நிறைய பேர் தங்களுடைய காப்பி கேட் மென்டாலிட்டி. அடையாளமே அவங்களுக்கு என்னன்னா, அவன் என்னவா இருக்கானோ அதைத்தான் பார்க்கறது டெய்லி. அவங்க என்ன செய்யறாங்களோ, பக்கத்து வீட்டுக்காரன் என்ன செய்யறான், சொந்தக்காரன் என்ன செய்யறான், அவன் கூட படிக்கிறவன் என்ன செய்யறான், கூட வேலை செய்யறவன் என்ன செய்யறான், அதுதான் அவங்க பார்த்து காப்பி பண்ண ட்ரை பண்றாங்க. அதுவும் அடையாள பிரச்சனை உடையவர்களுடைய எப்படி ஒரு சளி இருக்குன்னா இரும்பல் வருது காட்டி கொடுக்குதோ, இதெல்லாம் நம்முடைய அடையாளத்தை தொலைச்சிருக்கிறோன்னு அர்த்தம். நம்முடைய உண்மையான அடையாளத்தை நாம் தழுவிக்கொள்ளாமல் இருக்கிறோம் என்று அர்த்தம். தாழ்வு மனப்பான்மை, பயம், எல்லாத்துலயும் பயம், தாழ்வு மனப்பான்மை. நான்லாம் ஒன்றும் கிடையாது, நான்லாம் எதுவும் கிடையாது, என்னாலலாம் இதை செய்ய முடியாது, என்னால் முடியாது, எனக்கெல்லாம் வராது, எனக்கெல்லாம் கிடைக்காது, எனக்கெல்லாம் இதெல்லாம் நடக்காது. அப்படிப்பட்ட தாழ்வு மனப்பான்மை, தங்களை தரம் தாழ்த்தி பார்ப்பது. அதனால எங்கேயும் போய் தைரியமா நிற்கிறது இல்லை,
யாருக்கும் முன்னே நிற்கிறது இல்லை, எந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பங்களையும் பயன்படுத்திக்கிறது இல்லை. தாழ்வு மனப்பான்மை. உங்களுக்கு மற்றவர்களுக்கு முன்பாக உங்களால் தைரியமா, உங்களால் நல்ல மகிழ்ச்சியா, உங்களால் தலை நிமிர்ந்து நிற்க முடிகிறதா? அப்படி இல்லைன்னா தாழ்வு மனப்பான்மை, அடையாளம் தொலைந்திருக்கிறது என்று அர்த்தம். அதெல்லாம் கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலா வர அடையாளத்தை நாம் தொலைத்திருக்கிறோம் என்றால் அர்த்தம் என்னன்னா, ஆண்டவர் சொல்லி இருக்கிறதை பெரிதுபடுத்தாமல் இருக்கிறோம் என்றால் அடையாளத்தை தொலைத்து விட்டோம்னு அர்த்தம். ரொம்பலாம் போய் தேட தேவையில்ல. எட்டாத உயரம், 7 கடல் தாண்டி போய் 7 மலை தாண்டி போய் தோண்டி பார்த்து என் பிரச்சனை என்னன்னு தேடலாம் தேவையில்ல. கடவுள் சொன்னதை பெரிதுபடுத்துறேனா, இல்லை கடவுள் சொல்றத ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காம மற்றவங்க சொல்றதெல்லாம் எடுத்து என் மனதில் போட்டு தியானிச்சு நான் ரொம்ப நொந்து போறேனா அப்படின்னா என் அடையாளத்தை தொலைச்சிருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிக்கணும். இதெல்லாம் அடையாளத்தை தொலைத்தோம் என்பதற்கான அறிகுறிகள். பிறர் சொல்றது தான் உங்க மனசுல பெருசா உங்களை பாதிப்பு ஏற்படுத்துதுன்னா, அவங்க சொல்லிட்டாங்க நான் நல்லா இருக்க மாட்டேன்னு, நான் அவங்க கடவுளா? அவங்க சொன்னா அது நடக்குமா? முதல்ல அவங்க நல்லா இருப்பாங்களான்னு பார்த்துங்க. அவங்க என்ன விதைக்கிறாங்களோ அதை தான் அவங்க அறுப்பாங்க. அவங்க சொல்லிட்டா நீங்க நல்லா இருக்க மாட்டீங்கன்னு அர்த்தமா? அவர் சொல்லி இருக்கிறாரு நீ கீழாகாமல் மேலாவாயின்னு, அவர் சொல்லி இருக்கிறாரு நீ வாளாகாமல் தலையாவாயின்னு. அப்போ அவர் சொல்லி இருக்கிறத தானே பிடிச்சிக்கணும். ஆனா அவர் சொல்லி இருக்கிறது மைண்ட்ல இல்லை, அவங்க சொன்னதுதான் மனசுல இருக்கு. என் மாமியார் இப்படி சொல்லிட்டாங்க, என் பக்கத்து வீட்டுக்காரன் இப்படி சொல்லிட்டான், என் உறவினர் இப்படி சொல்லிட்டாங்கன்றது தான் உங்க தலையில உட்காந்து இப்ப கூட பிரசங்கத்தை கேட்காம அவங்க சொன்னதையே நினைச்சுக்கிட்டு உட்காந்துட்டு அப்படியே கொஞ்சம் ஒரு சின்ன தூக்கம் போடுற ஆளுங்களை நான் சொல்றேன், நீங்க அடையாளத்தை தொலைச்சிட்டீங்க. உங்களை எதுவுமே கேட்க விடாது. ஆனால் உங்கள் அடையாளத்தை நீங்க கண்டுபிடிக்க உங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா, நீங்க உண்மையிலே யார்? கண்ணாடி முன்ன நிற்கும் போது உங்க தலை களைஞ்சிருக்கும் போது அந்த களைத்தலை நீங்க சரி பண்றீங்க. ஏன் சரி பண்றீங்க? களைஞ்சிருக்கும் போது அப்படியே விடக்கூடாதா? நீங்க களைஞ்சி முகத்துலலாம் வீட்டில் பாத்திரம்லாம் தேய்ச்சிட்டு இருக்கீங்க, முகத்துலலாம் அங்கங்க கறி ஒட்டிக்குது, இப்படி துடைச்சிருக்கீங்க, ஒட்டிக்குது. 2 பேரும் நீங்க அது வரைக்கும் கண்ணாடியே பார்க்காம எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கீங்க. 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டு திருப்பி போயிருக்கிறாங்க. ஒருத்தர் வந்து உங்ககிட்ட கொஞ்ச நேரம் இருந்து பேசிட்டு போயிருக்காரு, இன்னொருத்தர் வந்து அட்ரஸ் கேட்டு போயிருக்காரு. எல்லாருக்கும் பதில் சொல்லி அனுப்பியிருக்கீங்க. எல்லாரும் போனதுக்கு அப்புறம் போய் கண்ணாடியை பாக்குறீங்க. நானா இது இப்படி இருந்தேன், எப்படி ஒரு வெறுப்பு வரும். நான் கிடையாது இது, ஐயோன்னு ஒரு வெக்கமோ ஒரு அவமான ஃபீலிங் வருமே. அதுதான் உண்மை. இந்த உலகம் நம்மை அப்படிதான் நிறுத்தி வச்சிருக்குது. இந்த உலகத்துல நடக்கிற காரியங்கள், பாவத்தினால் வந்த இந்த விளைவுகள் எல்லாம் நம்மளை அப்படிதான் தொலைத்து போக வச்சிருக்கு. இழந்து போயிருக்கிறோம், தொலைத்து இருக்கிறோம். உண்மையிலே நாம் அது கிடையாது. கண்ணாடி முன்ன நின்று தலையெல்லாம் சரி பண்ணிக்கிறோமே. ஏன்னா ஒரு ஒரிஜினல் மனது நமக்குள்ள இருக்கு. நான் யார், என் தலை எப்படி இருக்கணும், என் பார்வை எப்படி இருக்கணும், என் உடல் எப்படி இருக்கணும், என்னுடைய ட்ரெஸ் எப்படி இருக்கணும்னு ஒரு அமைப்பை செட் பண்ணி உள்ள வச்சிருக்கிறோமே. அது கேட்டார் போல் நம்ம மாத்திக்கிறோமே. கலைஞ்சிருந்ததுனால அப்படியே விட்டுறது இல்லையே, திரும்பவும் சரி பண்றோமே. எதை வச்சு சரி பண்றோம்? ஒரு ஒரிஜினாலிட்டியை வச்சுக்கிட்டு தான் சரி பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிடுறோம், அதுக்கேற்ற மாதிரி சரி பண்ணிடுறோம். எல்லாத்தையும் கலைந்த மாதிரியே விட்டுறது இல்லை. அந்த மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய அடையாளம். நம்முடைய கண்ணாடி யாருன்னா, நம்மை உண்டாக்கினவர் தான் நம்முடைய கண்ணாடி. அவருக்கு முன்பாக நாம் நிறுத்தி கொள்ளும் பொழுது அந்த கண்ணாடியில நல்லா பார்க்கலாம். வாசிக்கிறேன் 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறேன். அப்புறம் 5ஆம் அதிகாரத்துக்கு போலாம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துக்கு வரேன். 18வது வசனம். நாம் எல்லாரும் திறந்த முகமாய், 2 கொரிந்தியர் 3:18, நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். பாருங்க, நாம் எல்லாரும் திறந்த முகமாய்,
கண்ணு நல்லா திறந்து கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு கடவுளுடைய சாயலை பார்க்குறோம். ஏன்னா அந்த சாயலில் தானே உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். அவரை போல தானே உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் அவரை போல உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். அந்த தெய்வீகம், அந்த பண்பு, அந்த குணாதிசயங்கள் நமக்குள் வைக்கப்பட்டிருக்கிறதே, அதை கண்ணாடியில் காண்கிறது போல காண்கிறோம். அந்த மகிமையை, தேவன் யார் என்கிற அந்த அறிவு வர வர அதை பார்க்க பார்க்க நாம் நம்மை கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால். ஏன்னா சரீரத்தை பார்க்கறதுக்கு வீட்டுல கண்ணாடி இருக்கு. அந்த கண்ணாடியை பார்க்கறதுக்கு நீங்க இங்க வர தேவையில்ல. ஏறும் குறையும், முடி கொட்டும், சொட்டை வரும், திடீர்னு முடி வளரும். இதெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு ஒரு கண்ணாடி இருக்கு வீட்டுல. உயரமா முடியும், குறைய முடியும், எல்லாம் இருக்கு. உடலை பார்த்துக்கிறதுக்கு ஒரு கண்ணாடி இருக்கு. அந்த கண்ணாடியை இங்க வச்சு பேசுறதுக்கு வரல. நிறைய சபையில ஞாயிற்றுக்கிழமை இந்த கண்ணாடி தான் காட்டப்படுது. என்ன உடுத்துற நீ, என்ன கலர் போடுற நீ, என்ன இப்படி வந்திருக்கிற நீ, என்ன இதெல்லாம் போட்டிருக்கிற நீ, இப்படிலாம் நீ இருக்கலாமா, இப்படிதான் போயிடுச்சு. இந்த கண்ணாடி காட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம். எந்த கண்ணாடி? வெளியில நீங்க எப்படி இருக்கிறீங்கன்றத காட்டுற மாதிரியே கண்ணாடியை காட்டிட்டு பிரசங்கம் எல்லாம் அதை பிரசங்கம் பண்ணிட்டு போயிடுறோம். ஆனா உண்மையான கண்ணாடி எது தெரியுமா? உள்ள ஒரு மனுஷன் இருக்கானே, அவன் அந்த வாழ்க்கைய பார்ப்பதற்கான கண்ணாடி எது தெரியுமா? ஆவியாயிருக்கிற கர்த்தரால். ஆவியாயிருக்கிறாரே, உள்ள ஒரு நிஜ மனுஷன் இருக்கானே, அது போல நிஜ தேவன் இருக்கிறார். அந்த தேவனை பார்த்து அந்த சாயல் ஆகத்தானே, அந்த சாயல் ஆகத்தானே. அந்த பார்த்த உடனே ஒரு அட்ராக்ஷன். ஏன்னா அதான் நம்முடைய ஒரிஜினாலிட்டி. ஆகத்தானே அதை பார்க்க ஒரு ஈர்ப்பு வருது. ஓ, நான் இப்படி பேசக்கூடாதே, நான் இப்படி பார்க்க கூடாதே, நான் இப்படி நடந்துக்க கூடாதே, நான் எப்படி இருக்க வேண்டிய ஆள் அப்படின்றத பார்க்க பார்க்க பார்க்க, என் தேவனை பார்க்க, அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை பார்க்க, அவர் எவ்வளவு அன்பாக இருக்கிறார் என்பதை பார்க்க, அவர் எவ்வளவு பரிசுத்தமா இருக்கிறார் என்பதை பார்க்க 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 அந்த சாயல் ஆக அட்ராக்ட் ஆகி, வேதம் சொல்லுது, மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். எல்லா வார்த்தையும் கவனிக்கணும். மகிமையின் மேல் மகிமை, வெறும் மகிமைன்னு சொல்லல, மகிமையின் மேல் மகிமை, ஒன் ஸ்டெப் ஹையர். மகிமையின் மேல் மகிமை. மகிமை என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, சபோத் என்கிற எபிரேய வார்த்தையிலிருந்து மகிமை என்ற வார்த்தை வருகிறது. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, கணம். ஒருவரும் அதை மாற்ற முடியாத கணம், ஒருவரும் அதை தூக்க முடியாத வெயிட். அதுக்கு பேர் தான் மகிமை. மகிமையின் மேல் மகிமைனா, நீங்க அந்த சாயல் ஆக ஆக, நீங்க அந்த சாயலை கொஞ்சம் கொஞ்சமா அடைய அடைய நீங்க கீழே வர மாட்டீங்க. அந்த சாயல் ஆக ஆக மேல மேல மகிமையின் மேல் மகிமை. அப்படித்தானே சொல்லியிருக்கு, மகிமையின் மேல் மகிமை, மகிமையின் கீழ் போல, மகிமையின் மேல். சோ மாற்றத்தை தேவனை பார்க்க 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 மகிமையின் மேல் மகிமை, மகிமையின் மேல் மகிமை. அப்படியே அது போன மாசம் இருந்ததை விட இந்த மாசம், போன நாள் நேத்து இருந்ததை விட இன்னைக்கு ஒரு மாற்றம். கீழே போக மாட்டோம், தரக்குறைவா போக மாட்டோம், தரம் தாழ்ந்து போக மாட்டோம். மகிமையின் மேல் மகிமை. எவ்வளவு தேவனை பார்க்கும்போது தரம் தாழ்ந்து போக மாட்டோம், மகிமையின் மேல் மகிமை அடைவோம். அதுக்கப்புறம் சொல்றாரு, மறுரூபம் அடைவோம் சொல்றார். மறுரூபப்படுகிறோம். மறுரூபம், எல்லாம் சொல்லுங்க, மறுரூபம். இது மெட்டாமார்போசிஸ் என்கிற வார்த்தையை பவுல் பயன்படுத்துகிறார். சயின்ஸ்ல உபயோகப்படுத்துகிற வார்த்தை. மெட்டாமார்போசிஸ்னா என்ன? ஒரு கம்பளி பூச்சி பட்டாம்பூச்சியா மாறுகிற ஒரு குணாதிசயத்தை பற்றி தான் சொல்றார். கம்பளி பூச்சி பட்டாம்பூச்சியா எப்படி மாறும், எப்படி மாறுது இது கம்பளி பூச்சி? தயவு செய்து குழந்தைய பார்க்கறத விட்டு என் பிரசங்கத்தை கேளு. தயவு செய்து என்ன கவனிங்க, டிஸ்டர்ப் ஆகாதீங்க. என்ன பாரு, அவங்க விளையாடிட்டு இருப்பாங்க, நீங்க என்ன கவனிங்க. இல்லைன்னா போகும்போது நான் வேணா சொல்றேன், குழந்தைய நீங்க தூக்கி கொஞ்ச நேரம் கொஞ்சிட்டு கூட போங்க. நீங்க என்ன கவனிங்க, வந்த வேலையை விட்டுறாதீங்க. இதை கேளு. இந்த கம்பளி பூச்சி பட்டாம்பூச்சியா மாறுகிற நிலைமையை பற்றி
பவுல் சொல்றார், தேவனை பார்க்க பார்க்க, அந்த கண்ணாடியில் பார்க்கிறது போல பார்க்க பார்க்க, அந்த ஆவியாய் இருக்கிற தேவனை பார்க்க பார்க்க, அந்த நிஜ தேவனை, நிஜ மனுஷன் அந்த தேவனை பார்க்க பார்க்க, அவன் மகிமையின் மேல் மகிமை அடைகிறது மாத்திரம் அல்ல, வர வர மாற்றங்களை உருவாக்கி கொள்கிறது மாத்திரம் அல்ல, மறுரூபம் உடையவனாகிறான். எப்படி மறுரூபம்னா, கம்பளி பூச்சின்றது ஒரு அருவருக்கத்தக்கது. உங்களுக்கு தெரியுமா, கம்பளி பூச்சியா இருந்த பூச்சி தான் பட்டாம்பூச்சியா மாறிச்சு. இந்த பட்டாம்பூச்சியா இருக்கும்போது தொட விரும்புற நிறைய பேர் அதுக்கு முன்னாடி ப்ராசஸை போய் வெறுப்பாங்க, அப்படி விரும்பவே மாட்டாங்க, அதுக்கு ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க, அது அருவருப்பாங்க. ஆனா அந்த கம்பளி பூச்சி தான் பட்டாம்பூச்சியா மாறி இருக்கு. அது கம்பளி பூச்சியா இருந்ததும் உண்மை, பட்டாம்பூச்சியா மாறினதும் உண்மை. பவுல் ஒரு மனுஷன் தன்னை தேவனோடு அடையாளப்படுத்திக் கொள்ளும் பொழுது அவன் மகிமையின் கீழ் போக மாட்டான், மகிமையின் மேல் மகிமை அடைவான். அடுத்து சொல்றாரு, அவன் விரும்பத்தக்காத வெறுக்கிற ஒரு நிலைமையிலிருந்து விரும்பத்தக்க ஒரு நிலைமைக்குள்ள தன்னை மாத்திக்குவான். கண்ணாடி முன்ன நின்று தலைய சரி பண்ணிக்கிற மாதிரி தேவனுக்கு முன்பாக நிறுத்தி தன் வாழ்க்கையை சரிப்படுத்திக்குவான். இதுதான் செய்துகிட்டு இருக்கிறோம். இதுக்கு தான் கோயிலுக்கு வரும். இதை விட்டுட்டீங்கன்னா வெறும் பக்தியா மட்டும் இருக்கும். இந்த பக்தியை வச்சுக்கிட்டு ஒரு பிரயோஜனமும் பண்ண முடியாது. சிலருடைய பக்தி இந்த வியாழக்கிழமை தெரியும், அவங்களுக்கு கிறிஸ்மஸ் தான் அவங்க பக்தியை. ஸ்டார் கட்டிடுவாங்க, அவங்க கிறிஸ்தவங்கன்றதே அந்த கிறிஸ்மஸ் தான் அவங்களுக்கு ஞாபகமே படுத்தும். ஆமாம்ல, கிறிஸ்மஸ் வரப்போதில்ல, அப்போதான் அவங்களுக்கு சபைக்கு போனோன்னே தோணும். அதனால கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுங்க, அவங்க முன்னாடி உட்காந்துக்குவாங்க, உங்களுக்கு இடம் இல்லாமல் போயிடும். அப்புறம் குளூரில் உட்காந்துட்டு இருக்கணும். அப்புறம் உள்ள எட்டி பார்த்துட்டு இருக்கக்கூடாது, இடம் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கக்கூடாது. இப்போவே சொல்லிடுறேன், நான் கொஞ்சம் முன்னாடி வந்துடுங்க. ஏன்னா சில பக்தி உடையவர்கள் பண்டிகை தான் தங்கள் கிறிஸ்தவம் என்று அடையாளப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. சிலர் ஞாயிற்றுக்கிழமை தான் தங்கள் கிறிஸ்தவம் என்று அடையாளப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் நம்முடைய பலவீனமான நிலைமையில இருக்கிறோம் என்று அர்த்தம். இதை நீங்க வெறும் ஞாயிற்றுக்கிழமை இப்போ போதிக்கிறோம், நீங்க கேட்குறீங்க, உங்களை பார்க்குறீங்க, உங்களை பார்க்கறதுக்கு உதவி செய்கிறோம், இது நல்லது. ஆனா இதை தினமும் செய்ய பழக்குவித்துக் கொள்ளுங்கள். இதை தினமும் செய்ய பாருங்க. இதை பண்ணும்போது என்ன ஆகுங்கன்னா, நீங்க யார் என்கிறதை நிச்சயப்படுத்திக் கொள்வீங்க. ஒரு நிச்சயம் இருக்கும். அப்ப நீங்க என்ன ஆக மாட்டீங்கன்னா, தடுமாற மாட்டீங்க, நீங்க பின்னோக்கி போக மாட்டீங்க. இழுக்கும் இந்த உலகம் உங்களை, இந்த உலகம் உங்களை இழுக்கும், பின்னோக்கி இழுக்கும், உங்களை முன்னேறி செல்ல விடாது, உங்களை வாழ விடாது. இதுதான் இந்த உலகம். பாவம் இந்த உலகத்தை அப்படி ஆக்கிடுச்சு. அதனால எல்லாம் அப்படிதான் உங்களை பின்ன இழுக்கும், கீழே இழுக்கும். ஆனா நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒண்ணு சொல்லித்தரேன். அப்படி இழுத்துச்சுன்னு வச்சுங்க, அப்படியே திரும்பிக்குங்க, திரும்பிக்கிட்டு திரும்பி இப்படியே நடங்க, பின்னாடி போவாதீங்க. என்ன சொல்ல வர்றேன்னு கொஞ்சமாவது புரியும் நினைக்கிறேன். கோயிலுக்கு வர்றதெல்லாம் நிறுத்திடாதீங்க, தேவனுடைய வார்த்தையை கேட்கறத விட்டுறாதீங்க. இழுக்கும் உங்களை. ஒன்னும் இதெல்லாம் என்ன பண்ண போறேன், இதெல்லாம் வச்சு என்ன பண்ண போறேன், அப்படியே உங்களை இழுக்கும். இதெல்லாம் இதை போய் பிரசங்கம் கேட்டு கோயிலில் போய் இந்த பாட்டெல்லாம் பாடினா உன் வாழ்க்கை மாறிடுமான்னு கேட்கும். ஆனா நீங்க ஒரு காரியத்தை புரிஞ்சுங்க, இப்படிதான் தேவனை பார்க்கிறோம். அவர் யார் என்பதை இப்படிதான் பார்க்கிறோம். அந்த கண்ணாடி முன்ன நிறுத்தப்பட்டிருக்கிறோம். இந்த காலை வேளையில அந்த ஆவியா இருக்கிற தேவனை பார்க்கிறோம். மகிமையின் மேல் மகிமை அடைந்து கொண்டிருக்கிறோம், மறுரூபம் அடைகிறோம். அப்படியே வாழ்க்கையை விரும்ப ஆரம்பிச்சிருவோம், வாழ்க்கையை நல்லா வாழ ஆரம்பிச்சிருவோம். 5ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். இப்படி இருக்க, வேதத்தை ஒழுங்கா போதிக்கணும்னா எப்படி இருக்குன்றத சொன்னாதான், இப்படி இருக்குன்றதுக்கு படிச்சதுக்கு அதை போதிக்கிறவர் சரியான வேலையை செய்கிறான்னு அர்த்தம். ஸோ நான் என்ன செய்ய போறேன், இப்படி இருக்குன்ற வார்த்தைக்கு விளக்கம் கொடுக்க போறேன். அதை தான் இன்னைக்கு செய்ய போறேன். அது என்ன, அதை வச்சுதான் ஒரு பதில் சொல்றார். என்ன சொல்றாரு? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதியதாயிடும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்
அதாவது தன்னை தேவனுக்குள் அவன் தன்னை வைத்துக் கொள்ளும் போது, தேவனுக்குள் தன் வாழ்க்கையை வைத்துக் கொள்ளும் பொழுது அவனால பழைய வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். பழைய வாழ்க்கைன்னா உள்ள வர்றதுக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கை, அதை பத்தி பேசுறேன். இதை கேட்கிற வரைக்கும் இருந்த வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு ஒரு புது ஆரம்பத்தை அவனால் ஆரம்பிக்க முடியும். அவனுக்கு வயசுலாம் பிரச்சனை கிடையாது. நீங்க என்ன வேணா பண்ணியிருக்கலாம். கிருபையே இல்லாத பிரசங்கத்தெல்லாம் நான் கேட்டிருக்கிறேன் பாருங்க. ஒன்றும் பண்ண முடியாது. இன்னாவ பாரு, நீ இன்னும் ஆயிடுவ பாரு, இப்படியே பண்ணிட்டு இருந்தா நீ இதாயிடுவேன், அப்படி ஆயிடுவேன், இப்படி ஆயிடுவேன். நான் சொல்றேன், இந்த கால வேலை கிருபையுள்ள வசனத்துக்கு உங்களை இந்த கால வேலை ஒப்பு கொடுக்குறேன். பவுல் அப்படிதான் சொல்றார், திருச்சபையை பார்த்து சொல்றார், கிருபையுள்ள வசனத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்குறேன். கிருபையுள்ள வசனம்னா என்ன? ஆமா, நீங்க இன்னைக்கு ஒரு மாதிரி தான் வந்திருக்கிறீங்க. உங்களை பார்க்கறதுக்கே உங்களுக்கு பிடிக்காம கூட போயிருக்கலாம், தொலைச்சிருக்கலாம், வாழ்க்கையை தொலைச்சிருக்கலாம், நம்பிக்கை இழந்திருக்கலாம், விட்டு கொடுத்துருக்கலாம், ஏதோ வாழணும்னு வாழ்ந்துட்டு இருக்கலாம், பிள்ளைகளுக்காக வாழ்கிறேன், வேற எதுவும் இல்லை எனக்கு அப்படின்னு நினைக்கலாம், இருக்கிற வரைக்கும் வாழ்ந்துட்டு போவோம்னு நினைச்சிட்டு இருக்கலாம். இதெல்லாம் வரும்ல மனசுல. எனக்கு வந்திருக்கு, உங்களுக்கு வந்திருக்கா? இதெல்லாம் வரும். ஏன்னா இந்த உலகம் அப்படிதான் நம்மளை கொண்டு போய் நிறுத்தும். நீங்க எப்படி வந்திருந்தாலும் பிரச்சனை கிடையாதுங்க. நீங்க என்ன மாதிரி நிலைமையில வந்திருந்தாலும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி இருக்கு. பிரசங்கியார் யாரு? உலகம் எங்கும் போய் பிரசங்கியங்கள் சொன்னாருன்னு நினைச்சுக்கிட்டாங்க எல்லாரும். அதனால பிரசங்கியாருக்கு பஞ்சமே இல்லாம கண்டதெல்லாம் சொல்ற பிரசங்கியார் ஆயிட்டாங்க. தேடி பார்க்க கூட முடியாத அளவுக்கு கொச்சன்னு பிரசங்கியார். ஏன்னா எல்லாருக்கும் என்ன பிடிச்சிக்கிட்டாங்கன்னா, உலகம் எங்கும் போய் பிரசங்கியங்கள் சொன்னார்னு அவங்க எல்லாம் நம்பிட்டு எல்லாம் பிரசங்கியார் ஆயிட்டாங்க. ஆனா இயேசு பிரசங்கம் பண்ணவே சொல்லல, நற்செய்தியை தான் பிரசங்கம் பண்ண சொன்னார். ஏன்னா உலகத்துல இருக்கிறவன் கெட்ட செய்தியோட வாழ்ந்துட்டு இருக்கிறான். அவன் தான் தோத்து போயிட்டு வந்திருக்கிறான். அவன் வாழ்க்கையில உடஞ்சி போய் வந்திருக்கிறான். அவன் நம்பிக்கை இழந்திருக்கிறான். அவன் குடும்பம் அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்குது. பொருளாதாரம் அவ்வளவு பிரச்சனையில இருக்கு. பிள்ளைகள் கேட்டுட்டு இருக்காங்க, என்ன பண்ண போறோம்? குடும்பம் நடு தெருல நிக்குது. எல்லாம் இக்கட்டுல நின்றுட்டு இருக்காங்க. இங்க வந்துட்டு உன்னால ஒன்றும் பண்ண முடியாது, நீ என்ன பண்ணிடுவேன், என்ன ஆயிடுவேன், நீ இப்படியே இருந்தா நாசமா போயிடுவேன். பிரசங்கி யாருங்க சொல்றது? காலையில் இந்த கால வேலை மனம் களி கூர்ந்து சொல்லுகிறேன், நீங்க எவ்வளவு உடைஞ்சி எவ்வளவு நொந்து போய் வந்திருக்கீங்களோ அவ்வளவு நல்ல செய்தி இருக்கு. 100 மடங்கு நல்ல செய்தி. உங்களுடைய பிரச்சனை எவ்வளவு மோசமானதோ அதை பார்க்கிலும் அவ்வளவு அற்புதமான நல்ல செய்தி. அது என்ன தெரியுமா? நீங்கள் உங்களை கிறிஸ்துவோடு இணைத்துக் கொள்ளும் போது, கிறிஸ்துவுக்குள் உங்களை கொண்டு வந்து நிறுத்தி கொள்ளும் போது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் பழையவைகள் ஒழிந்து போயின. அவன் பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதியதாயின. அவனால ஒரு புது ஆரம்பத்தை ஆரம்பிச்சிக்க முடியும். இன்னைக்கு போய் மனைவியோட நல்லா வாழ முடியும். இன்னைக்கு போய் புருஷனோட நல்லா வாழ முடியும். ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்திக்க முடியும். இன்னைக்கு போய் நல்ல பிள்ளைகளா, நல்ல ஒரு மனுஷனா இந்த பூமியில நீங்க வாழ முடியும். வீட்டுல போய் ஒரு நல்ல ஆரம்பத்தை ஏற்படுத்திக்க முடியும். எல்லா கசப்பையும் தூக்கி போட்டு சந்தோஷமா நீங்க இருக்க முடியும். இன்னைக்கு இதை விட வேற என்ன வேணும் உங்களுக்கு? செத்தாலும் பேச மாட்டேன். நீங்க செத்த பிறகு நீங்க என்ன பேச போறீங்க? உங்களை சுத்தி நாங்க தான் பேசிக்கிட்டு இருப்போம். எப்ப எடுக்கிறது, எப்ப புதைக்கிறது. இன்னும் கசப்பு, இன்னும் கஷ்டம், இன்னும் வெறுப்பு, இன்னும் முகத்தை உருட வச்சுக்கிட்டே வாழ்ந்தீங்கன்னா என்ன இன்னத்துக்கு? எப்ப சாவுன்னு தெரியாதுங்க, என்னைக்கு முடியும் தெரியாது. ஒருவேளை இன்றைக்கு உங்களுக்கு கடைசியா இருக்கலாம். ஏன் நீங்க சந்தோஷமா வாழக்கூடாது? அந்த நிமிடங்களை ஏன், அந்த நாட்களை, இந்த ஆண்டை, இந்த வருகிற காலங்களை ஏன் உங்க வாழ்க்கையை, உங்க குடும்பத்தை ஒரு சந்தோஷமுள்ள குடும்பமா மாற்றிக்கொள்ளக்கூடாது? அது எப்படியா பண்ண முடியும்? எல்லாம் நடந்து முடிஞ்சிடுச்சு. 1008 பிரச்சனை, எல்லாம் வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனை, எல்லாம் வார்த்தையெல்லாம் தாறுமாறா விட்டாச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. நான் இனிமேல் சேரவே முடியாதுன்னு நினைச்சுட்டு இருக்கிறோம். நீங்க என்ன புதுசா ஏதோ சொல்லுங்கிறீங்க? வேதம் சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிதாகும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் ஆரம்பமாகும்.
ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எந்த பழையவைகளா இருக்கட்டும், எந்த வாயில சொல்ல முடியாத காரியமா இருக்கட்டும், ஒழிந்து போக முடியும், ஒழிந்து போக முடியும். இப்போ நான் சொல்றதை கேட்டீங்கன்னா நேரா போய் உங்க மனைவி மேல கையை போட்டுக்குவீங்க. குசு குசுன்னு பேசின்னு இருப்பீங்க பாருங்க. இன்னைக்கு வீட்டுக்கு போய் இதெல்லாம் பேசலாமா? வேற என்ன பேசுறது சொல்லுங்க? வேற என்ன பேச சொல்லுங்க? நம்ம ஆளுங்க என்ன பண்ணின்னு இருக்கிறோம் தெரியுமா? சினிமாவில் போட்டு விட்டு அதைத்தான் ரசிச்சுட்டு இருக்கோம். அவன் கையை போடுறதும், அவன் கல்யாணம் பண்ணா இவங்க கல்யாணம் பண்ண மாதிரி சந்தோஷப்படுறது, அவன் ஜெயிச்சுட்டா இவங்க ஜெயிச்ச மாதிரி சந்தோஷப்படுறது, கடைசியில் அவன் காசு வாங்கினோம் வீட்டுக்கு போயிடுவான். நம்ம எல்லாம் ஒன்றும் கிடைக்கிறது கிடையாது. நான் சொல்றேன், நான் சினிமாவில் நடக்கிறத பத்தி சொல்ல, உங்க வீட்டில் நடக்கிறத பத்தி சொல்றேன். உங்க பிள்ளைகளும் நீங்களும் சந்தோஷமாய் இந்த கிறிஸ்மஸை கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான தருணத்தை நான் சொல்றேன். இயேசு பிறக்கும் போது தேவதூதன் சொன்னான், எல்லா மனுஷருக்கும் நற்செய்தி, மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. அது என்ன செய்தி? கிறிஸ்துக்குள்ள ஒரு மனுஷன் தன்னை ஒப்பு கொடுத்துட்டான்னா, ஆண்டவரே நீங்க இருக்கீங்க எனக்கு, நீங்க வேணும் ஆண்டவரே எனக்கு, நீங்க எனக்கு ஆலோசனை, நீங்க எனக்கு போதகரா, நீங்க எனக்கு மேய்ப்பரா, நீங்க எனக்கு ஆண்டவரா, நீங்க எனக்கு ரட்சகரா இருக்கிறீங்க என்றதை உணர்ந்து ஒப்பு கொடுத்த பொழுது அவன் என்ன செய்ய முடியும்னு நான் சொல்றேன். அவன் பழைய வாழ்க்கையோடு போராடிட்டு இருக்க வேண்டியதே இல்லை. அது ஒழிந்து போயின, அது ஒழிந்து போயின. இட்ஸ் ஃபினிஷ். தமிழ்ல தான் இந்த வார்த்தை கரெக்டா இருக்கு. ஆங்கிலத்துல அதை எப்படி சொல்றாங்க? பாஸ்ட் டென்ஸ்ன்னு சொல்றாங்க. முடிந்து போய், முடிந்த காலம் சொல்றாங்க. தமிழ்ல எப்படி தெரியுமா இருக்கு? நான் தமிழ் படிக்கும் போது சொல்லி கொடுத்துருக்காங்க, இறந்த காலம். அது செத்து போயிடுச்சு, அது இறந்த காலம். நீங்க கர்த்தருக்குள்ள உங்க வாழ்க்கையை கொண்டு வந்துட்டீங்க, அவைகள்லாம் இறந்த காலம். ஒரு புது ஆரம்பத்தை இன்னைக்கு ஆரம்பிக்கலாம். நியூ இயருக்கு இன்னும் நாள் இருக்குது, ஆனா நீங்க இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு புது ஆண்டை. காத்துட்டு இருக்காதீங்க, இன்னைக்கு ஆண்டவரே என் வாழ்க்கையில வாரும். ஆனா இதெல்லாம் எப்படி நடக்கும்? இதெல்லாம் சாத்தியமா? அதுக்கு தான் முன்னாடி எதையோ சொல்லிட்டு தான் இதெல்லாம் சொல்றார். இப்படி இருக்க, இப்படி ஏதோ ஒன்று நடந்திருக்குது, அதை வச்சுதான் இதெல்லாம் சொல்றார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் பழையதை டீல் பண்ண வேண்டிய நேரம்லாம் அவன் செலவு பண்ண வேண்டியதில்லை. நடந்து முடிஞ்சதையே யோசிச்சுக்கிட்டு நடந்து முடிஞ்சதோடவே வாழ்க்கைய நேரம் வீணடிச்சிட்டு இருக்க தேவையில்ல. தன் பலத்தை, தன்னுடைய வாழ்க்கையெல்லாம் வீணடிக்க தேவையில்ல. அவன் இனிமே எதிர்காலத்தை பற்றி யோசிக்கலாம். அவன் இனிமே தன் வாழ்க்கையில நடக்க போறதை பத்தி பேசலாம். இனிமே தன் மனைவியும் அவனும் கை கோர்த்து வாழ போறதை பத்தி பேசலாம். இனிமே அவனும் அவன் பிள்ளைகளும் ஒரு சந்தோஷமான குடும்ப வாழ்க்கையை வாழ போறதை பத்தி நினைக்கலாம். ஏன்? அந்த வாழ்க்கை முற்று பெறுகிறது. ஆனா இது எப்படி நடக்குதுன்னு சொல்லும் போது சொல்றாரு, 13ஆம் வசனத்துல ஆரம்பிக்கிறார், நாங்கள் பைத்தியம் கொண்டவர்கள் என்றால் தேவனுக்காக அப்படி இருக்கும், தெளிந்த புத்தி உள்ளவர்கள் என்றால் உங்களுக்காக அப்படி இருக்கும். பவுல ரொம்ப தாராளமா பேசுறாருன்னு சொல்லி, தாராளமானா கடவுளுடைய அன்பு பத்தி பேசும்போது ரொம்ப தாராளமா பேச ஆரம்பிச்சாரு. ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனே இல்லாம பேச ஆரம்பிச்சாரு. அவர் அவ்வளவு தேவனுடைய அன்பை ருசித்து பார்த்ததுனால அவரால் அந்த அன்புக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் போட முடியல. நம்மலாம் ஒரு லிமிட் வச்சுக்கிறோம்ல, அந்த லிமிட், அந்த பவுண்டரி, அந்த பார்டர், அந்த எல்லையை குறிச்சிட்டு அதை தாண்டி யாரும் உள்ள வர விட மாட்டோம். ஒரு லிமிட், போதும் போதும், சிரிச்சது போதும் அப்படின்னு நிறுத்திக்கிறோம். அன்பை கூட ஒரு குறிப்பிட்ட அளவு தான். வாங்க போட்டோ எடுக்கலாம், வாங்க நில்லுங்கண்ணா அப்படின்றாரு. இப்போ பொண்டாட்டி கூட நில்லையான்னா வரன்றாரு. பக்கத்துல நிக்க ஒன்னா நிக்கிறதுக்கு பார்க்கும்போது 2 பேரும் சிரிங்கன்னா அப்படின்னு முறைச்சிக்கிறாங்க 2 பேரும். இதுக்கு போட்டோவே தேவையில்லை. எப்படி இருக்காங்க சரிம்மா சில கணவன் மனைவி எல்லாம்? என்னவோ ஏதோ முடிஞ்சு போச்சு, இனிமே நம்ம என்ன ஒன்னா உட்காந்துக்கிட்டு ஒருத்தர் பார்க்கறது கூட கிடையாது, ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கிறதே கிடையாது. நான் என்ன பேசுறேன் எனக்கு நல்லா தெரியும், தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இல்லை, எனக்கு நல்லா தெரியும் நான் என்ன பேசுறேன். ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டுக்கிறோம்ல, அன்பை கூட ரொம்ப கொஞ்சம் விட்டு விட்டு கொடுக்குறோம்ல. சாப்பிட்டாரா அவரு? ஏன் நீயே கேளு, வேற ஏதாவது வேணுமாங்கன்னு கேளு, உங்க அப்பாட்ட கேளு, என்ன வேணும்னு கேளு. ஏன் நீங்க கேளுங்க. யாரும் ஒரு குறைச்சி தானே பேசுறோம். தேவன் தாராள மனசுள்ளவர்.
அவர் எல்லாரையும் நேசிக்கிறார், அளவில்லாம நேசிக்கிறார். அந்த அன்புக்கு எல்லை இல்லை. அதன் ஆழம், அகலம், நீளம், உயரம் அளவிட முடியாது. இதை பத்தி பேச பேச கொரிந்திய மக்கள் பவுல குற்றம் சாட்டினாங்க. ஃபர்ஸ்ட் நிருபத்துல கடவுளுடைய அன்பை பத்திலாம் பேசுறாரு. 2வது நிருபத்துல ஒரு கடிதம் எழுதி சொல்றாரு, நான் பைத்தியம் நினைக்கிறீங்கல்ல, பைத்தியம் நினைச்சிக்கோ, கடவுளுக்காக நான் பைத்தியமா இருந்துட்டு போறேன். அப்படி என்ன சொல்லிட்டாரு பைத்தியமா? அடுத்த வார்த்தையில சொல்றாரு, தெளிந்த புத்தியா இருக்கிறேன்னு நினைச்சீங்கன்னா, நான் சரியாதான் பேசுறேன்னு நினைச்சீங்கன்னா, உங்களுக்காக தான் நான் சரியா பேசுறேன். பைத்தியம் நினைச்சீங்கன்னா கடவுளுக்காக இருந்துட்டு போறேன். 14. அப்படி என்ன பைத்தியமா இருக்காரா? கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி, அவருடைய அன்பு என்னை இதெல்லாம் சொல்ல வைக்குது, நெருக்குது. இதை சொல்லு. இந்த பூமியில நிறைய பேர் முடிக்கிடுச்சு நினைக்கிறாங்க, தங்க வாழ்க்கையில ஒரு ஆரம்பம் வராதுன்னு நினைக்கிறாங்க, ஒரு துவக்க முடியாதுன்னு நினைக்கிறாங்க, பழையவைகளோடு போராடிட்டு இருக்கிறாங்க. அவங்க கிட்டலாம் நீ இதை போய் சொல்லுன்னு ஏவுதான். என்ன சொல்லி ஏவுதான்? ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும். இங்க நிறுத்த விரும்புறேன், இங்க தான் என்னையோட நிறுத்த விரும்புறேன். எல்லாருக்காகவும் ஒருவர் மரித்தார், எல்லாருக்காகவும் ஒருவர் மரித்தார். அந்த மரணத்தை அடிப்படையாக வைத்துதான் இப்படி இருக்க, இப்படி இருக்க. பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் தேவனை விட்டு மனிதனை பிரித்தது. அன்னைக்கு பிரிந்த அந்த நிலைதான் இந்த உலகத்தை தாறுமாறு ஆக்கியது, வாழ்க்கை தாறுமாறு ஆக்கியது. அதனால் ஒருவர் இந்த பூமிக்கு வந்து அத்தனை பேரையும் தேவனிடத்துல சேர்ப்பதற்காக தான் கைவிடப்பட்டு ஒருவர் மரித்தார் எல்லாருக்காகவும். மரணம்னா என்ன? சரீரத்தை விட்டு உயிர் பிரிவது தான் மரணம். ஒரு சரீரத்தை விட்டு உயிர் பிரிந்தா அதுக்கு பேர் தான் மரணம். ஒரு பிரிவை தான் மரணம் என்று சொல்லுகிறோம். தேவனை விட்டு மனிதன் பிரிந்த போது அதைத்தான் வேதம் பெரிய மரணமா கருதுது. புசிக்கும் நாளில் சாகவே சாவாயின்னு கர்த்தர் சொன்னார். ஆனா அவன் சாகல, 930 வருஷம் வாழ்றான். கர்த்தர் சொன்னது புசிக்கிற நாளில் சாவாயின்னு சொன்னார். சாப்பிட்ட நாள்ல சாகல, 930 வருஷம் உயிரோட இருக்கிறான். அப்போ கர்த்தர் எதை சாவா சொன்னாரு? நீயும் நானும் பிரியறது தான்ப்பா இந்த உலகத்துல இருக்கிற பெரிய சாவு. நீ என் கூட இருக்கும்போது சாவே கிடையாது உனக்கு. ஆனா நீ என்னை விட்டு பிரியும் போது இந்த உலகத்துல சரீரத்தை விட்டு உயிர் பிரியறதெல்லாம் பெரிய சாவு இல்லை, கடவுளை விட்டு மனுஷன் பிரியறதா பெரிய சாவு. அந்த சாவை மனுஷன் அனுபவிச்சுட்டு இருக்கிறான். இயேசு இந்த பூமியில வந்து எல்லாருக்காகவும் அவர் கைவிடப்பட்டார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்னு அவர் கதறினார். எதற்காக? அவர் உங்களை பார்த்து, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று உங்களை பார்த்து சொல்லுவதற்காக தம்முடைய குமாரனை கைவிடப்படும்படி ஒப்பு கொடுத்தார். என பாவம் அப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்துது. யாரோ கைவிடப்பட வேண்டியதா இருக்கிறது. இப்போ வேதம் சொல்லுது, பவுல் சொல்றாரு, இப்படி இருக்குது, இதுதான் உண்மை. உன்னை ஒருத்தர் கைவிட்ட நிலைமையில நீ வாழ்ந்த, அதனால உன்னால பழைய வாழ்க்கையோடு போராடிட்டு இருந்த. ஆனா இப்போ உன்னை ஒருவர் கைவிட போறது இல்ல. உன் கரத்தை பிடிச்சிருக்கிறார், உன் குடும்பத்தை பிடிச்சிருக்கிறார், உன் வாழ்க்கையை பிடிச்சிருக்கிறார். அப்போ அவர் எப்படி உன்னை கைவிடுவார்? இப்படி இருக்க நீ கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதுனால, கிறிஸ்து இயேசுவை நீ சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டதுனால பழைய வாழ்க்கைக்கு ஒரு முற்று புள்ளி உண்டாயிருக்கிறது. நீ ஒரு புது ஆரம்பத்தை, இப்ப போய் ஒரு நல்ல வாழ்க்கைய, இப்ப போய் பாவத்தை விட முடியும். உங்களால முடியும்? இப்ப முடியும். இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கும் போதே ஒரு மறுரூபம், ஒரு மகிமையின் மேல் மகிமை, எடுக்க முடியாத உங்களை விட்டு அந்த பரிசுத்தத்தை எடுக்கவே முடியாது. உங்களை விட்டு அந்த நல் வாழ்க்கை எடுக்கவே முடியாது. மகிமையின் மேல் மகிமை, நேத்தை விட ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், நாளைக்கு ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட், குடும்பத்துல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், உறவுல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், வாழ்க்கையில சந்தோஷத்துல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், வர 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 மகிமையின் மேல் மகிமை உண்டாயிட்டே இருக்கும் உங்களுக்குள்ள. நீங்களே பாருங்க, உங்களை பார்த்து ஆச்சரியப்பட போறீங்க. இப்படிதான் இருக்குது. ஒருவர் கைவிடப்பட்டதுனால கர்த்தர் இனிமேல் உங்களை கைவிட போறது இல்லை, கைவிட மாட்டார். உங்கள் குடும்பத்தை கைவிட மாட்டார், உங்கள் பிள்ளைகளை கைவிட மாட்டார். ஏன் கைவிட மாட்டார்? அந்த பழைய வாழ்க்கையோடு போராடிட்டு இருந்த வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வச்சுட்டார். ஒரு புது நம்பிக்கையை உதித்திருக்கிறது, உள்ள ஒரு புது உற்சாகம் கிளம்பி இருக்குது.
முடியும், என்னால் வாழ முடியும். இல்லை, நம்பிக்கை பிறந்திருக்கு. இன்னைக்கு எத்தனை பேருக்குள்ள பிறந்திருக்கு? வாழ்ந்து காட்டுவேன், நான் சாதிப்பேன், நான் முன்னேறுவேன். இந்த சின்ன சின்ன விஷயங்களை பிடிச்சி தொங்கிட்டு இருக்க போகிறதில்ல. நானும் என் குடும்பமும், நானும் என் பிள்ளைகளும், நானும் என் உறவினரும், நானும் என் சகோதர சகோதரிகளும் சந்தோஷமாக இருக்க போகிறோம், நல்லா இருக்க போகிறோம். ஏன்னா பழையவைகள் என் வாழ்க்கையில் தொடர போகிறதில்லை. அவைகள் முற்று பெற்று விட்டது. இயேசு கிறிஸ்துவினுக்குள் அவைகளெல்லாம் முடிந்து விட்டது. அவைகளெல்லாம் இனி என் வாழ்க்கையில் ஒன்றும் பண்ண முடியாது. நான் புது சிருஷ்டியாக இருக்கிறேன். அல்லேலூயா. புது சிருஷ்டினா என்ன தெரியுமா? இந்த இடத்துல புது சிருஷ்டின்ற வார்த்தையை பவுல் பயன்படுத்துகிறார். புது சிருஷ்டினா, சிலர்லாம் பழைய விட பெயிண்ட் அடிச்சு புது வீடு மாதிரி காட்டுவாங்க, பார்த்துருக்குறீங்களா? நல்ல பட்டி டிங்கரிங்லாம் பார்த்து அப்படியே புது வீடு மாதிரி இருக்கும். ஆனால் உள்ள இருக்கிறதெல்லாம் பலவீனமாக இருக்கும். அது பழைய வீடு. அது இங்கே புது சிருஷ்டின்னு சொல்லும் போது பிராண்ட் நியூ பற்றி சொல்கிறார். புதுசுன்னு சொல்லும் போது பழைச கொஞ்சம் பட்டிலாம் பார்த்து அதை கொஞ்சம் தட்டி கொடுத்து அப்படி ஆக்குற தேவன் இல்லை. புது சிருஷ்டி, ஒரு புது ஆரம்பம், புது ஆரம்பம், ஒரு புது இருதயம் உங்களுக்கு இன்றைக்கு ஆண்டவர் இந்த காலவேளையில் கொடுத்துருக்கிறார். எழும்பி நிற்போம். ஒரு புது நம்பிக்கை கொடுத்துருக்கார், ஒரு புது எண்ணத்தை கொடுத்துருக்கார். இதெல்லாம் தழுவி கொள்ளுங்கள். இனிமே அப்படிதான் பார்க்கணும் உங்களை. ஏன் இதெல்லாம் எனக்கு நடக்குது? ஏன் இதெல்லாம் நடக்கும்? ஏன் இதெல்லாம் நடக்க போகுது? ஏன்னா எனக்காக ஒருவர் கைவிடப்பட்டார். அதனால தேவன் என்னை பார்த்து சொல்லியிருக்கிறார், உங்களை பார்த்து சொல்லியிருக்கிறார், நான் உன்னை கைவிட மாட்டேன், பயப்படாதே, நான் உன்னை கைவிட மாட்டேன் மகளே, பயப்படாதே மகனே, நான் உன்னை கைவிட மாட்டேன். அப்போ அந்த மாதிரி ஒரு தேவன் நமக்கு, நம்ம பிரச்சனையை அவர் டீல் பண்ணிட்டு இருக்கிறார். நீங்கள் மட்டும் அதில் தலையிட்டு நீங்கள் மட்டும் போராடிட்டு இல்லை. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்துக்குள்ள அவர் நுழைஞ்சி இருக்கிறார். அதனால தான் இதெல்லாம் அவர் செய்கிறார். சிலுவை என்பது வெறும் பாவ பிரச்சனைக்கு மட்டும் இல்லை, உங்கள் குடும்ப பிரச்சனைக்கும் சிலுவை காரணமாக இருக்குது. உங்கள் குடும்பத்தினுடைய சமாதானத்துக்கு அது காரணமாக இருக்கிறது. உங்களுடைய நல்வாழ்வுக்கு அது காரணமாக இருக்கு. ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இன்றைக்கு என் வாழ்க்கையில் வாரும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் பழையவைகள் முற்று பெற்றது, அவனுக்கு ஒரு புது ஆரம்பம் உருவாகிறதுன்னு வாசிக்கிறோமே. ஒரு பிராண்ட் நியூ லைஃப், ஒரு புது ஆரம்பம். ஆண்டவரே, பழையவைகளோடு போராடிட்டு இருந்த நிலைமை இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினாலே முடிவுக்கு வரட்டும். அது பாவமாக இருக்கட்டும், அது பழக்க வழக்கமாக இருக்கட்டும், அது தேவையில்லாத பிரச்சனைகளாக இருக்கட்டும், அது எப்பேற்பட்ட காரியமாக இருக்கட்டும், எவ்வளோ அசிங்கமான அவலட்சணமான வெறுக்கத்தக்க காரியமாக இருக்கட்டும், வெளியே சொல்ல முடியாத காரியமாக இருக்கட்டும், இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினாலே அவைகள் முற்று பெறுவதாக. அவைகள் எல்லாம் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினாலே அந்த சங்கிலிகள் எல்லாம் அறுக்கப்படுவதாக. அந்த கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே அறுக்கப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் ஒரு புது நம்பிக்கை பிறக்கட்டும் ஆண்டவரே. ஒரு புது தைரியம், புது பலன், ஒரு பெரிய உற்சாகம் பிறக்கட்டும் ஆண்டவரே. அவங்க வாழ்க்கையை ஆசீர்வதியும் கர்த்தாவே. உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். நம்ம எல்லாரும் சொல்லுவோம்,